இனிய மாலை வணக்கம் மாணவர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் உரிய பாடப்பகுதியிலிருந்து அழகு 7லிருந்து இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்து வந்துள்ளோம். கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 15 மதிப்பெண்கள் வினாக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வரிசையில் திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதிகாரங்கள் எல்லாம் நியூ சிலபஸை ஒட்டி 20 அதிகாரங்களுக்குரிய கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வாரங்கள்ல சில அதிகாரங்களுக்குரிய கருத்துக்கள் எல்லாம் செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இன்றைக்கு சில அதிகாரங்களினுடைய கருத்துக்களை எல்லாம் செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த பட்சத்துல இப்பொழுது இன்றைக்கு முதலாவதாக பெரியாரை துணை கோடல் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்துக்கு போயிடும். பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிறது பொருட்பாலில் இருக்கக்கூடிய அரசியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இங்கு பெரியாரை துணை கோடல் அப்படின்னா என்னன்னாக்கா, நட்பிற்கு ஒரு இலக்கணத்தை இங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னாக்கா, நட்பு அப்படிங்கிறது சாதாரண நட்பு, அதை தாண்டி அதுல ஒரு மேம்பட்ட நிலையை பெரியாரைகளை நாம் துணை வைத்துக் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு விதமான நட்பு. நமக்கு இணையா இருக்கவங்கள்ட்ட வச்சுக்கிறது ஒரு நட்பு, நம்ம விட மேலானவர்கிட்ட அவங்க கிட்ட நட்பு அப்படிங்கிறது தெரியாத துணை அப்படின்னு சொல்றோம். அதான் அந்த பெரியவர்களை நாம் துணையை கொள்ள வேண்டும். பெரியார் அப்படிங்கிறது இந்த பெரியவர்கள், உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு மன்னனாகவே இருந்தாலுமே கூட பெரியவர்களை துணை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் முன் வச்சு இந்த அதிகார கருத்துக்கள் இடம்பெறும். சரி, அதிகாரத்துக்குள்ள போயிடலாம். குறள் எண் 441. அரண் அறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை, திறன் அறிந்து தேர்ந்து கொடல். இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல கேண்மை அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த கேண்மை என்ற சொல்லதான் நட்பு என்பதை குறிக்கிறது. அப்ப இங்க பாருங்க, நட்பு அப்படிங்கிறதுக்கான இன்னொரு வார்த்தை இங்க கேண்மை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க இல்லையா. அப்ப இதை தெரிஞ்சு வச்சு அதிகார கருத்துக்கள்ல இது கொஞ்சம் முக்கியமானது. சரி, என்ன இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அறத்தை நாம அறிஞ்சு முதிர்ச்சியுடைய அறிவுடையவர்களுடைய நட்பை பொருத்தமான வகையை தெரிஞ்சு தேர்ந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறோம். அறனறிந்து மூத்த அறிவுடையோர் கேன், அறச்செயல்கள் நிறைந்திருக்கக்கூடிய மூத்த அறிவுடையவர்களினுடைய நட்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். எப்படின்னாக்கா, திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். நிறைய பேர் வயதுடையவர்கள், மூத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதிலும் நாம் அவர்களுடைய திறன் அறிந்து நமக்கு ஏற்றார் போல நாம் செய்யக்கூடிய செயலுக்கு இவர்கள் உரியவர்கள் தானா என்பதனை அறிந்து, அந்த திறனை அறிந்துதான் நாம் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறளினுடைய அதிகார கருத்துக்கள் ஆகட்டும், அல்லது அதிகார செய்திகள் ஆகட்டும், அல்லது திருக்குறள் ஆகட்டும், இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகள் ஒண்ணு சொற்களுக்கான பொருள்கள் இடம்பெறலாம், அல்லது எதுகை மோனை இயைபு கேட்கப்படலாம், அல்லது அணி கேட்கப்படலாம், அல்லது இவ்வாறு திருவள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார், எதனை குறிப்பிடுகிறார் என்ற பொருள்களில், இந்த பொருண்மைகளில் தான் கேள்விகள் இடம்பெறும். சரிங்களா? இப்ப இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப இங்க இதுல இருந்து இந்த பொறுத்த ரொம்ப எளிமையான சில விஷயங்களை நீங்களே தெரிஞ்சுட்டே வரும். என்ன அப்படின்னாக்கா, எதுகை மோனை இயைபு கண்டுபிடிச்சுட்டே வரும். என்ன வார்த்தை இதுல பாருங்க, அறனறிந்து திறன் அறிந்து அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா. இப்ப அகரம், இந்த ரா அப்படிங்கிறது இந்த இடத்துல இரண்டாவது எழுத்து ஒன்று போல் இருக்கின்றது. எனவே அது உங்களுக்கு தெரியும், இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை அப்படிங்கிறது எடுத்து. இப்போ இந்த இடத்துல நான் கடந்த வாரமே சொல்லணும்னு இருந்தேன். இப்ப இந்த வாரம் அது ஒரு வாரத்துக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா நினைவுபடுத்துகிறதுக்காக வேண்டி நானே கூட சொல்லி கொடுத்துறேன். இப்போ எதுகை மோனை இயைபு அப்படிங்கிறது பார்த்து வரோம் இல்லையா. அதுல திருக்குறள்ல நேரடியா எதுகை மோனை இயைபு அப்படிங்கிறது கேட்பான் அப்படிங்கிறத தாண்டி, இது எவ்வகையான எதுகை, எவ்வகையான மோனை, எவ்வகையான இயைபு அப்படின்னு கேட்பான். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு திருக்குறள்ல 7 சீர்கள் இருக்கின்றன. அந்த 7 சீர்களில் ஒவ்வொரு சீரும் நம்பர் அடிப்படையில் நாம வச்சுக்கிறோம்னு வச்சுக்கலாமே. 1ல இருந்து 7 வரைக்கும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப மோனை, எதுகை, இயைபு இந்த 3ஐ நாம பிரிக்கிறோம்னு வச்சுக்கலாமே. அப்படி பிரிக்கும் பொழுது இந்த மோனை மட்டுமே 7 வகை பிரிவுல அடங்கும். என்ன அப்படின்னா, இணை மோனை, பொழிப்பு மோனை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இணை மோனை, பொழிப்பு மோனை, அது இப்படி ஷார்ட்டா நீங்க எழுதிக்கலாம். இணை, பொழிப்பு, ஒரு, அப்புறமேட்டும் கூழை மோனை அப்படிங்கிறது, கீழ்கதுவாய் மோனை, மேற்கதுவாய் மோனை, முத்து மோனை. இப்படி
அந்த பிரிவுகள் எல்லாம் வந்துட்டு ஒரு 7 பிரிவுகள் வந்து மோனைக்கு சொல்லலாம். இதே போல எதுகைக்கும் சொல்லிடலாம். என்ன? இணை எதுகை, பொழிப்பு எதுகை, ஒரு எதுகை, கீழ்கதுவாய் கூழை எதுகை, கீழ்கதுவாய் எதுகை, மேற்கதுவாய் எதுகை, முற்றெதுகை அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிடலாம். இதே போல இயைபுக்கு சொல்லலாம். என்ன? இணை இயைபு, பொழிப்பு இயைபு, ஒரு இயைபு, கூழை இயைபு, கீழ்கதுவாய் இயைபு, மேற்கதுவாய் இயைபு, முற்று இயைபு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, என்ன இதுல இருந்து திருக்குறளுக்கு எப்படி நாம சம்பந்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலெழுத்து ஒன்று போல் வருவதெல்லாம் மோனை தானே. இப்போ 7 சீர்கள் சொன்ன இல்லையா, அந்த 7 சீர்கள்ல முதல் சீரிலும் 2வது சீரிலும் முதல் எழுத்து ஒன்று போல இருந்துச்சுன்னாதான் இணை மோனைன்னு பேரு. சரிங்களா? அப்ப இப்ப இந்த குறளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னாக்கா, முதல் சீர்ல 6 இருக்கு, 3வது சீர்ல இருக்கு 6. அப்போ இந்த மோனைக்கு பேர் என்ன? நீங்க மோனைங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்படி 1வது சீர்லயும் 3வது சீர்லயும் இருக்கு. இது எவ்வகையான மோனை இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொன்னா, 1, 3 வருவது பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லுங்க. இப்ப இது எப்படி நினைவு வச்சுக்கிறதுனாக்கா, 1வது சீர் 2வது சீர் வருவது இணை மோனை, 1, 2 இணை மோனை, 1, 3 பொழிப்பு மோனை, 1, 4 ஒரு மோனை, அப்புறம் அப்படியே கூழை மோனைனாக்கா 1வது சீர் 2வது சீர் 3வது சீர்ல சேர்ந்து வரக்கூடியது கூழை. அப்படியே பிரிவு வரும். பிரிஞ்சு மேற்கு எதுவாய் கீழ்க்கு எதுவாய் எல்லாம் வந்ததுக்கு பிறகு முற்று மோனைக்கு 4 சீரிலும் ஒரு எழுத்து 4 சீர் 1, 2, 3, 4 சீர் முதல் 4 சீர்லயுமே வருது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்துட்டு முற்று மோனை. 4 சீர்லயும் வருது. இப்ப இந்த முதல் குறளை பொறுத்த வரைக்கும் முதல் சீரிலும் 3வது சீரிலும் இருக்கின்ற காரணத்தால் இதுக்கு வந்து பொழிப்பு மோனை இதுல இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சு வச்சுக்கோம். பொழிப்பு மோனை அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப இதே போல நீங்க எல்லா இடத்துக்கும் போகும்போது, எல்லா குறளுக்கும் போகும்போது இந்த வரிசைகளை என்ன அப்படிங்கிறது ஒரு தனி அட்டவணையா போட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். மோனை 7 வகை, அதே போல எதுகை 7, இயைபு 7, அதை நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கணும். முதல் சீரிலும் 2வது சீரிலும் வந்துச்சுன்னா இணை மோனை, முதல் சீரிலும் 3வது சீரிலும் வந்துச்சுன்னா பொழிப்பு மோனை அல்லது பொழிப்பு எதுகை அல்லது பொழிப்பு இயைபு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. சரி, இதை வந்துட்டு பிற்காலங்கள்ல மறுபடியும் நாம இதை தெரிஞ்சு படிப்போம். இப்ப நான் ஒன்னா சொல்றதை மட்டும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, அதற்கு பிறகு உங்களுக்கு பயன்படாது. குறள் எண் 442. உற்ற நோய் நீக்கி உறாமை வேண்டும். உறாமை இல்லையா? உறாமை அப்படிங்கிறது ஒரு அளபடை இருக்கு அந்த இடத்துல. என்ன அளபடை? அகரம் நீண்டு ஒலிக்குது. அப்போ செய்யுளிசை அளபடை அதுல இருக்கு. அகரம் நீண்டு இருக்க காரணத்தினால. சரி, பாருங்க, முதல் குறள் படிச்சலாம். உற்ற நோய் நீக்கி, அதாவது நோய் அப்படிங்கிறது நீங்க துன்பத்தை குறிக்கும். நோய்னா உடல் சரியில்லாததுக்கு துன்பம் மனுஷனுக்கு ஏற்பட்டது. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். இப்ப இந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்பதிகாரம் பார்த்துருக்கோம் இல்லையா? பெரியார்களே துணை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது படிச்சிருக்கோம். சரி, இப்ப நம்ம யாரை வந்துட்டு இங்க பெரியார் பேணி கொள்ளல் அப்படின்னு சொல்லும் போதே அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி அவர்களை பாதுகாத்து நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் வந்துருச்சு 2வது வரி. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்கி, அதான் உற்ற நோய் நீக்கி துன்பத்தை போக்கி உறாமை முற்காக்கும் அப்படின்னாக்க இனிமேல் வராமல், இனிமேல் அப்படிங்கிறதுதான் அந்த உறாமை அப்படிங்கிறது. முற்காக்கும்னாக்க இனிமேல் அந்த துன்பம் வராதபடி முன்பே அறிந்து காக்கக்கூடிய தன்மையை பெற்றியார் பேணிக்கொள்ளல் அப்படின்னாக்கா அந்த தன்மை யாருக்காவது இருக்கும், அந்த பெரியவர்களுக்கு இருக்கும். அந்த பெரியவங்க அதனாலதான் பெரியவங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, அவங்க அதை அனுபவிச்ச காரணத்தினால இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தவறான செய்கை நாம செய்ய முற்பட்டோம்னா அவங்க முன்னாடி வந்து என்ன செய்வாங்கன்னா, இது செய்தால் ஒரு தீமை ஏற்படும். அப்போ என்ன, அவங்களுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அப்படி ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய தன்மையர்கள் இருக்காங்கல்ல, அந்த பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவர்களை பாராட்டி நாம் அவர்களை நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும், அல்லது அவர்களை நம்மோடு வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதான் உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும்.
இது செய்தால் இப்படி ஒரு துன்பம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு யார் ஒருத்தர் சொல்றாங்களோ அவர்களை நாசமிடத்தில் வைத்துள்ளது. அதான் அந்த இரண்டாவது குறள். உத்த நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குறள். இதுலயும் எதுகை இருக்கு, உற்ற பெற்ற அப்படிங்கிறது. அதுல பாருங்க, இதுல முதல் சீர்லும் முதல் வரியில பாருங்க, 4வது சீர்லயும் இரு இருக்கா, இரண்டாவது எழுத்து ஒன்று போது இருக்கா. அப்ப இதை நான் 1 4 ஒரே மாதிரி இருக்குனாக்கா இதுக்கு பேர் வந்து ஒரு எதுகை. ஓ ரூ நெடில் எழுத்து, ரூ நெடில் எழுத்து வந்து ஒரு ஊ வரும் பக்கத்துல, அது ஒரு அளபடை ஊ தான். ஒரு ஊ அப்படின்னு வரும். ஒரு ஊ, ஊ வந்துட்டு குறையில் ஒரு ஊ எதுகை அப்படின்னு வரும். ஒரு அப்படிங்கிறது ஓ ரூக்கு அப்புறம் ஒரு ஊ வரும். அப்படி வரும்போது ஒரு எதுகை அப்படின்னு பேர் இருக்கு. இப்படி 1வது சீரிலும் 4வது சீரிலும் எதுகை இருக்கு. அப்படின்னாக்கா அடுத்து 5வதுல இருக்கே அப்படின்னு சொன்னாக்கா அந்த 5வது கணக்குல எடுக்கக்கூடாது, நம்ம முதல் வரியை மட்டும் எடுத்துக்கிறோம். அதுதான் இங்க எதுகை மோனையில பிரிவுக்கு நம்ம பார்க்கணும். சரி, அப்ப 2வது குறள் முடிஞ்சதா? 3வது குறள். குறள் எண் 443. அறிவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குறள். எப்படின்னாக்கா ஒரு கேள்வி பதிலும் இந்த இடத்துல ஒரு வைக்கிறார், திருவள்ளுவர் வைக்கிறார் பாருங்க. சில நேரங்கள்ல இது போல கேள்விகள் எல்லாம் இடம்பெறும். அறிவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். இப்ப நம்ம பெரியாரை பேணி தமரா குழல், தமராக அப்படிங்கிறதனுடைய ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் தான் தமரா அப்படின்னு நிற்குது. தமரா குழல், தமதாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது யாரை? பெரியாரை பேணி. முதல் சொன்னது போலதான் பெரியார் பேணி அப்படின்றது, இங்க பெரியாரை பேணின்னு இருக்கு. பெரியாரை பேணி தமராக்குழல்னாக்க நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். யார? பெரியார. எதுக்கு? அங்க ஒரு கேள்வி வைக்கிறாரு பாருங்க திருவள்ளுவர். அரியவற்றுள் எல்லாம் அரிதே, அதுதான் அந்த இடத்துல கீவேர்ட். முதல் 3 சீர்கள் இருக்கு இல்லையா, அரியவற்றுள் எல்லாம் அரிதே அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான வரி. அது ஏன் அப்படின்னா இது கேள்வி இடம்பெறலாம். அரியவற்றுள் எல்லாம் அரிது என்று திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டா இது ஒரு பயங்கர டஃப் கொஸ்டினா போயிடும். அரியவற்றுள் எல்லாம் அரிது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான, மிகவும் கிடைப்பதற்கு அரியவற்றுள், அங்கே அரியவற்றுள் அப்படின்னு சொன்னாக்க கிடைப்பதற்கு அரியவற்றில் அதுல எல்லாம் மிகவும் அரியது எது அப்படின்னு சொன்னா எதை சொல்றாரு திருவள்ளுவர் அப்படின்னு நீங்க கல்வி கேள்வி அப்படின்லாம் போட்டுச்சு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு வச்சாங்கன்னு வைங்களேன், நீங்க யோசிச்சு கூட முடியாது. இந்த இடத்துல பெரியவர்களைத்தான் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் வந்துட்டு அரியவற்றுள் எல்லாம் அரிதுன்னு யார சொல்றாரு? அதாவது கிடைத்தற்கு அரிய என்பவற்றுள் எல்லாம் மிகவும் அரியது அப்படின்னு யார சொல்றாருன்னா அறிவில் சிறந்த பெரியவர்களை தம்முடைய உறவாக ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறாரு. அதான் பெரியாரை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப முதல்ல 442வது கேள்வியில திருக்குறள் சொல்லும் போது பெற்றியார், அதுல 2வது வரையில பெற்றியார் அப்படின்னு ஒரு இருக்கு அப்புறம் ஒரு இப்போ வச்சிருக்கான். அந்த இடத்துல ஏன் ஒரு இப்போ தேவையா அப்படின்னு ஒரு யோசனை வரணும் உங்களுக்கு. வரலன்னாலும் பரவாயில்ல, நீங்க பெரியாரை அப்படி போட்டுக்கலாமே, அவன் பெரியாரை பேணிக்குழல்னு கொடுத்துக்கலாம். ஏன் அங்க ஒரு பெரியார் பேணிக்குழல்னு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு செய்யுளுக்கான ஒரு அழகுங்க. அந்த இருக்கு அப்புறமேட்டு ஒரு இப்பு வரலாமா அப்படின்னா வரலாம். தமிழ்ல ஒரு சிறப்பான ஒரு செய்தி யா ர ழ ஒற்றுகள், அதாவது இ இர் இல் சிறப்பு இல், இந்த 3 சிறப்பு இழகரம், இ இரு சிறப்பு இழகரம், இந்த 3 எழுத்துகளுக்கு தான் அந்த இல்லு சிறப்பு இழகரம் போட்டாக்க பரவாயில்ல. தமிழுக்கு வரக்கூடிய எழ் யா ர ழ, கரெக்ட், இந்த எழ். இப்போ இந்த இ இர் இல் இருக்கு இல்லையா, இந்த 3 எழுத்துக்கள் தான் ஈரொற்று மெய்கள் அப்படின்னு பேரு இந்த தமிழ்ல. இது ஈரொற்று மெய்கள் அப்படின்னு சொன்னாக்கா இந்த எழுத்து, இந்த புள்ளி எழுத்துகளுக்கு பிறகு மறுபடியும் இன்னொரு ஒற்று எழுத்து வரலாம். ஈர் ஒற்று அப்படின்னு பேரு, 2 ஒற்றுக்கு உரிய எழுத்துகள். இப்ப பாருங்க பெரியார் இப்ப போட்டுக்கலாம், பெரியார் பேணிக்குழல். அதே போல இப்ப இந்த யகர ரக ழகரத்து நான் சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈக்கு அடுத்து ஒரு புள்ளி எழுத்து வரலாம் அப்படின்னா காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது நீங்களேன், காய்ச்சல். ஈக்கு அப்புறம் வருது, அப்போ காய்ச்சல். அப்ப பாருங்க அந்த ஈ வந்துட்டு ஈரொற்று மெய்க்கு வந்துடும். அதே போல இப்ப ரகரத்துக்கு சொல்லும் பொழுது இதுவே எடுத்துக்கலாம், பெரியார் பேணி அப்படிங்கறது எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஊர்க்காக அல்லது பேர்க்கால்
ஏதோ ஒரு வார்த்தை எடுக்கலாம், தேர்கால் அப்படிங்கிற வார்த்தை எடுத்தீங்கன்னாக்கா, தேர்கால் அப்படிங்கிற வார்த்தை எடுக்கும்போது நான் தே இரு இக்கு அப்படி ஒரு இக்கு போட்டுக்கலாம். அப்போ அதுவும் வந்துட்டு தேர் தேர் தேர்கால், தேரினுடைய கால். அப்போ அந்த இருக்கு அப்புறமேட்டு அங்க ஒரு இக்கு ஏதோ புள்ளி போட்டுக்கலாம், தேர்கால் அப்படிங்கிறது. ஏன்னா அதுவும் ஈரொற்றுமைங்கிறதுனால போட்டுக்கலாம். நகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சூழ்ச்சி, வீழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இழுக்கு அப்புறமேட்டு ஒரு இச்சு போடுவோம். அப்போ இதுதான் வந்துட்டு அப்போ அந்த இந்த 3 ஒற்றெழுத்துக்கள் தான் ஈரொற்றுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஒற்றெழுத்துக்கள் வரக்கூடிய மெய்களாக சுட்டப்படுகிறது. எனவே பெரியார் பேணிக்குழல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அதை எவ்வளவு அழகா அங்க இலக்கணத்தோட பயன்படுத்துறாரு பாத்தீங்களா. நாம வந்துட்டு திருவள்ளுவர் எழுதுறதுதான் இலக்கணம் தேடுறோம்னு வைங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பெரியாரை அடுத்த திருக்குறள் 443 சொல்லும் போது பெரியாரை இப்போ போட்டு ஒரு பேணி அப்படின்னு போட்ட வார்த்தையை கொண்டு வர்றாரு. அந்த இடத்துல வரும்போது பெரியார் பேணி அப்படின்னு கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யறாருனாக்கா, அதுதான் வந்துட்டு இந்த தலை தட்டும் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த இடத்துல தலை தட்டக்கூடாது என்பதற்காக, அதாவது எதுகை மோனை பிரிக்கும் போது, குறில் நெடில் பிரிக்கும் போது அந்த பெரியாரைன்னு போடும்போதுதான் அந்த இடத்துல ஒரு நாம எதுகை மோனை பிரிப்போம். சரியா, பெரியார் அப்படின்னு சொல்லும் போது அப்படியும் பிரிக்கலாம். இருந்தாலும் இது மாதிரி ஒரு நெடிலை வைத்து ஒரு ஒற்றெழுத்தை கொடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுகிறார். வேற சரி, அடுத்த குறளுக்கு போயிடலாம். 444வது குறள். தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல். தம்மிர் பெரியார் அப்படின்னா தம்மை விட பெரியவர்களை. தமரா ஒழுகுதல், மேல குறளையும் தமரா அப்படின்னு வந்துச்சு, இங்கேயும் வருது பாருங்க தமரா. இருக்கட்ட இது மாதிரி தமராக அப்படிங்கிறது நம்முடையவர்களாக அப்படின்னு சொல்றத வந்துட்டு அந்த கடைசி எழுத்த விட்டு அப்படியே சொல்லிட்டு போறது. தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லாம் தலை. இதேதான் முதல்ல சொல்லும் போது அரியவற்றுள் எல்லாம் அரிது அப்படின்னாரு. அதாவது இருக்கிறதுலயே கிடைக்கக்கூடியதுலயே சிறந்ததுன்னு சொல்லிட்டு பெரியவர்களை துணை கொள்வது அப்படின்னு சொன்னாரு. இப்ப இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, வன்மையுள் எல்லாம் வன்மை எது அப்படின்னா வலிமைகளில் எல்லாம் வலிமை எது அப்படின்னு சொன்னா அதேதான். எது? இந்த பெரியவர்களை துணை கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பெரியவர்களை? கல்வி, கேள்வி, அறிவு இவற்றில் நம்மை விட பெரியவர்களை. உங்களை விட வந்துட்டு கல்வி கேள்வியிலும் கல்விகளிலும் சரி, கேட்கும் திறனிலும் சரி, அல்லது செய்திகள் அறிந்திருப்பதும் சரி, அறிவிலும் சரி, நம்மை விட உயர்ந்தவர்கள் யார் என்று நாம் நினைக்கின்றோமோ அவர்களை நாம் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா வலிமையிலெல்லாம் வலிமையானதான். இந்த வேலையை தான் அரசியல் அதிகாரிகள், எல்லாருமே அரசியல்வாதிகள் எல்லாம் செய்யறாங்க. ஏன்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் தம்மை விட அறிவில் சிறந்தவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இருக்கின்றார்கள் அப்படிங்க தெரிஞ்சுக்கனாலாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் பக்கத்துல வச்சுக்குவாங்க, துணைக்கு வைத்துக் கொள்வார்கள். நம்மிட வயதில் மூத்தவர்கள் அல்ல, வயதில் மூத்தவர்களையும் தாண்டி அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் சிறந்தவர்கள், கேள்விகளில் சிறந்தவர்கள், கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள். எனவே அவர்களை தன்னோட துணையாக வைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் வலிமை. நம்ம அரசரை பற்றி சொல்லும் போது கூட சொல்லுவோம், ஒரு நிர்வாகத்தினுடைய சிறப்பான ஒரு விஷயங்கள்ல யாருக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத தாண்டி பிறருக்கு என்ன தெரியுங்கிறது தெரிஞ்சு அவர்களை நம்மோடு வைத்துக் கொள்வதே ஒரு மிகச்சிறந்த நிர்வாகம். அதுவே ஒரு மிகச்சிறந்த நிர்வாகிக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறள் தான் இங்க சொல்லப்படுது. வேற அதான் தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. சரி, அடுத்த குறள். குறள் எண் 445. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொடல். இவ்வளவு தூரம் சொல்லும் பொழுது துணையா வச்சுக்கணும் சொன்னோம். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிருந்தேன், பெரியாரை துணை கொள்வது சாதாரண மனிதன் மட்டுமல்ல, மன்னர்களே இருந்தாலுமே கூட அவர்கள் மன்னரே சான்றோர்களை துணையாக பற்றிக் கொள்ள வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்ன. சூழ்வார் கண்ணாக அப்படின்னு சொல்லும்போது மக்களை சொல்லுகிறார். மக்களுக்காக வழிகாட்டுவதில் சான்றோர்கள் தான் கண்ணாக திகழ்கின்றார்கள். எனவே இந்த மன்னரும் என்ன செய்வானா சான்றோர்களை தான் துணையாக பற்றிக் கொள்ள வேண்டுமாம். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். யாரெல்லாம் இந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய சான்றோரை பாதுகாப்பா வச்சுக்கிறாங்களோ அவர்களை, அப்படிப்பட்ட சான்றோர்களை இந்த மன்னவன் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் சூழ்வார் கண்ணாக அப்படின்னு சொல்லி, இப்ப சூழ்வார்கண் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்து இதில் உள்ள வேற்றுமை உருவு என்ன அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நிறுத்திடலாம். சரிங்களா? சூழ்வார்கண்
அப்படின்னு சொல்லும்போது என்ன வேற்றுமை இதுல இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இதுல வேற்றுமை உருவுகளை கொஞ்சம் நினைவுபடுத்துவாங்க. இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ, மூன்றாவது ஆல், நான்காவது கு. ஐ, ஆல், கு, இன், அது, கண். அங்க ஒரு கண் வருது பாத்தீங்களா இல்லையா? ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழாவது வேற்றுமை இருக்கு இல்லையா? கண் அப்படிங்கிற அந்த ஒரு ஏழாம் வேற்றுமை அந்த இடத்துல வச்சிருக்காரு. ஏழாம் வேற்றுமை கண், அப்படி ஏழாம் வேற்றுமை தான் வந்து சூழ்வார் கண் அப்படிங்கிற, அதாவது சூழ்ந்து இருப்பவர்கள் அப்படிங்கிற அதன் பொருட்டு அப்படின்னு அமையக்கூடிய அர்த்தத்தில் வரக்கூடியதான் இந்த ஏழாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அது கண் அப்படிங்கிற வார்த்தை. அவன் கண் உள்ளது அப்படின்னு சொன்னா அவன் இடத்தில் உள்ளது. சூழ்வார் கண் அப்படின்னு சொன்னாக்கா சூழ்ந்து இருப்பவர்கள் இடத்தில். எனவே இந்த இடத்துல சான்றோர்கள் இடத்தில் மாதிரி வருது பொருள் தெரியும். சரி, அப்போ எது இது வேற்றுமை உருவையும் நினைவுல வச்சு. சரி, சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னா மக்களுக்கு வழிகாட்டுறதுல சான்றோர்கள் தான் கண்ணாக திகழ்கிறார்கள். எனவே இந்த மன்னரும் இந்த சான்றோர்களையே துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த குறளினுடைய பொருள். அடுத்த குறள் எண் 446. தக்கார் இனத்தினராய் தொழுக தான் ஒழுகா வல்லானை தெற்றார் செயங்கிடந்த இல், செயங்கிடந்த வில் ஒரு குறள். அதாவது தக்கார் இனத்தினராய், சான்றோர்களுக்கு வந்து அந்த இனத்தோடு தானும் ஒருவனாக ஒருத்தர் சேர்ந்து வாழ்ந்துட்டு வரான்னு வச்சுக்கோங்க. அப்படி வாழ்ந்துட்டு வரானாக்கா அவன் வந்துட்டு வல்லவனாயிருவான். அதான் வல்லானை. சான்றோர்களை இனம் கண்டு அந்த இனத்தோடு ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட வாழ்றான்னு வச்சுக்கலாங்க, வல்லவனாய் மாறிட்டான்னாக்கா அவனுக்கு இந்த பகைவர்களால் எந்த துன்பமும் இருக்காதாம். அதான் செற்றார் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பகைவர்கள், போர் புரியக்கூடியவர்கள், செய்ய கிடந்தது இல், செய்ய கிடந்ததில் எதுவுமே அந்த நம்ம பகைவர்கள் வந்துட்டு போரில் இருக்கக்கூடிய பகைவர்கள் நம்ம எதுவும் செய்துவிட முடியாது, அவங்களுக்கு செய்வதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கறத செய்ய கிடந்த தில் அப்படின்னு கொடுத்துடுறோம். இப்போ தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை அப்படிங்கிறது என்ன? இன்னும் நேரடியா சொல்லணும்னா இனம் இனத்தோடு சேரும். நல்லினத்தோடு சேர்ந்தோம்னாக்கா நல்லவர்களாக்கிடுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? தக்கார் அப்படின்னாக்கா இங்க இப்ப யாரு குறிப்பிடுறாரு அப்படின்னு சொன்னாக்கா பெரியவர்களை தான் இல்லையா? நல்ல துணையான இருப்பவர்களை தக்கார் அப்படின்னு சொல்றார். தகவிலார் அப்படிங்கிறது எதிர் சொல்லார். தக்கார் அப்படின்னு சொன்னா நல்லவர்கள். அந்த நல்லவர்களிடத்திலே ஒருவன் நட்பு கொண்டு அவர்களோடு வாழக்கூடியவன் ஒன்று வல்லவனாக கருதப்படுகிறான். அவன் வல்லவன், நல்லவன் ஆயிரம். அவனுக்குதான் அப்படிப்பட்ட, இங்க யார் சொல்றாங்கன்னாக்கா மன்னனை குறிப்பிடுகின்றான். மன்னனுக்கு தான் இந்த வேலை தேவை. ஏன்? மன்னனுக்கு தான் இந்த இடத்துல எதிரில் போரிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. செற்றார் என்று சொல்லக்கூடிய அந்த பகைவர்கள், எதிரிகள் இங்க மன்னவனுக்கு தான் வராங்க. அப்ப அவன் என்ன செய்யணும்? ஒரு மன்னவன் என்ன செய்யணும்னா மிகச்சிறந்த தக்க ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடியவர்களோடு தானும் நட்பு கொள்ள வேண்டும் என்று இங்கு சொல்லப்படும். அதே போல அடுத்த குறளும் பாருங்க. மன்னனுக்கு இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே ஆரே, யாரோ அப்படிங்கிறது யாரே, கெடுக்கும் தகைமை அவர். 447வது குறள். இப்ப இந்த இடத்துல இடிக்கும் துணையார் அப்படின்னு சொன்னா, இடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இடித்துரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இடித்துரைத்தல் யாருக்கு இடித்துரைத்தல் அப்படின்னா, தவறு செய்தால் ஒருத்தர் சுட்டி காட்டுவது, அந்த சுட்டி காட்டுறதுக்கு பேர் தான் இடித்து உரைத்தல் அப்படின்னு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சான்றோர், ஒரு நல்ல ஒரு துணைனா எப்படி இருக்கணும்? நாம் ஏதோ ஒரு தவறு செய்தால் எடுத்து உரைத்து தண்டிக்கக்கூடிய நல்லவர்களை துணையாக ஒரு மன்னர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அழிக்கும் தகுதி யாருக்குமே இருக்காது. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே ஆரே, கெடுக்கும் தகைமையவர். அதாவது தவறு செய்தக்கூடிய ஒரு மன்னனையே திருத்தக்கூடிய ஒரு சான்றோர் ஒரு அவையில இருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த மன்னனை அழிப்பதற்கு முடியவே முடியாது. அவர்களுக்கான பகை யாருமே கிடையாது. அப்படின்னா என்ன? அவன் மிகச்சிறந்தவனாக, அவன் வல்லமை பெற்றவனாக மாறிவிடுவான். வீரம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட போருக்கு வந்துட்டு வீரம் மட்டும், உடல் பலம் மட்டும் பத்தாது, மன வலிமையும் வேண்டும், பேச்சாற்றலும் மிக சிறப்பாக தேவைப்படும். இப்ப இந்த வேலையில யார் தேவாங்க அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய மன்னவன் தவறு செய்தான் என்று சொன்னால் சுட்டி காட்டக்கூடியவர்கள் இருந்தால்
அப்படி சுட்டிக்காட்டுபவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த மன்னனை அழிப்பது என்பது முடியவே முடியாது. அதுதான் இடிக்கும் துணையாரை ஆழ்வரை ஆரோ. அது ஆழ்வரை அப்படின்னு இந்த ஆளக்கூடிய ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மன்னனே இருந்தாலும் சரி, கெடுக்கும் தகைமை அவர். அவனை கெடுக்கக்கூடிய வழியை இவர்கள் விட்டு விட மாட்டார்கள். யாரு? அந்த இடிக்கும் துணை உடையவர்களாகக்கூடிய பெரியவர்கள் மன்னனை காப்பாற்றி விடுவார்கள். நல்ல குரல். அதனாலதான் வீட்டுல வந்துட்டு பெரியவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னாக்கா நாம ஏதோ தவறு செய்யறோம் சொன்னால் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள், இது செய்யாது, இது தவறு என்று அவர்கள் இடிப்பார்கள். அப்படிப்பட்ட இடிப்பவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மன்னனுக்கும் பொருந்தும் இல்லையா? குறள் எண் 448 போயிடலாம். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும். இப்ப முதல்ல என்ன சொன்னா, போன குறள் என்ன சொன்னாரு? பெரியார துணை வச்சுக்கிட்டாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் எங்க போனாலும் வெச்சடைந்து விடலாம், அவனுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த குறள்ல என்ன சொல்றாரு பாருங்க. ஒருத்தன் வந்துட்டு இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். இடிப்பார், இப்ப மேல இடிக்கும் துணைன்னு சொல்லும்போது தவறு செய்தால் திருத்துது. இங்கே திருத்துவதற்கு வழி இல்லாத ஒருத்தருக்கான இருக்கிறானே, அவன் மன்னனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மன்னனா அவன் நினைக்கப்படுவான் தெரியுமா? கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னா இன்னொருத்த அவனை கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் தானே கெட்டு விடுவான். எப்படி கெடுவான்? பாதுகாப்பின்றி கெட்டு போவான். அதுக்கு பேருதான் ஏமரா மன்னன் அப்படின்னு. ஏமம் என்று சொன்னால் பாதுகாப்பு, இங்க ஏமரா அப்படின்னு கொடுக்கறதுனால பாதுகாப்பு அற்ற. அப்ப எப்படி ஒரு அர்த்தம் கொண்டு வராங்க பாருங்க. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். இப்ப மன்னனுக்கே ஒருத்தர் இடிச்சு சொல்றதுக்கு யாருமே இல்லை என்று சொன்னால் அவனே கெடணும், அவன் வேற ஒருத்தன் கெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கெடுப்பார் இலானும் கெடுமா, யாருமே இல்லைன்னாலும் கெடுப்பவர்களே இல்லாமலே கெட்டு ஒடிந்து விடுவான் இந்த மன்னன். முதல் குறள்ல தக்கார் இனத்தினராய் வேணும்னு சொல்லிட்டு, இல்ல இடிக்கும் துணையாரை வேணும்னு சொல்லிட்டு, அடுத்த குறள் சொல்லும்போது இடிப்பாறை இல்லை என்று சொன்னால் அப்படின்னு ஒரு 2 விதமான கருத்துக்களை இங்க முன்வைக்கின்றார். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப இதுல பாருங்க, முதல் எழுத்திலும் இரண்டாவது சீரும், முதல் சீரும் இரண்டாவது சீரிலும் இகரம் இருக்குது. எனவே இது 1, 2 அப்படின்னு வருகின்றக்காக இணை மோனை அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? முதல் எழுத்து ஒன்று போல இணை மோனை இதுல இருக்கு. அதே போல கெடுப்பார் இலானும் கெடும் அப்படிங்கிறதுல கெடு டூ இருக்கு, அதுல எதுகைதான் இருக்கு. ஆனா இதுல இந்த வரிசையில வராது. நான் சொன்னேன் இல்லையா, இணை எதுகைன்னு எடுத்துக்கிறோம். இணை, பொழிப்பு, ஒரு, பூழை, கீழ்த்திருவாய், மேற்கிருவாய், முற்று அப்படின்னு எடுக்கும்போது இந்த கடைசி 5, 6, 5, 6, 7வது சீர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னா இது அந்த லிஸ்ட கொண்டு இருக்கு. முதல் 4 சீர்ல இருக்கக்கூடியதுதான் நம்ம அந்த பிரிவுகளை கொண்டு வர வகைப்பாட்டுல கொண்டு வரோம். குறள் 449. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை. என்னன்னா, ஒருத்தர் முதலீடு செஞ்சு ஒருத்தர் வாணிகம் செய்யறாருன்னு வச்சுக்கலாமே, அப்படியே அவர் முதலை போட்டு வாணிகம் நடத்தல அப்படின்னு சொன்னாக்கா பயன் கிடைக்காது. ஒருத்தர் முதலீடே செய்யாம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கஷ்டம். ஆனா இதே மாதிரி நம்ம தாங்கக்கூடிய துணை இல்லாதவர்களுக்கும் நிலையான வாழ்க்கை இல்லையா? முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, மதலையான் அதே போல மதலையாம்னாக்கா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவருக்கும் நிலையான வாழ்வில்லை அப்படிங்கிறோம். சார்பிலார்க்கு இல்லை நிலை, மதலையான் சார்பிலார்க்கு இல்லை. மதலையான் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இப்ப யார குறிப்பிடுறாங்க? யாரு அப்படின்னா, பெரியோர்களினுடைய துணை இல்லாத நிலை. அப்படி மதலையான் அப்படிங்கிறது பெரியோர்களினுடைய துணை இல்லாத நிலையில ஒருத்தர் தான் வைங்களா, சார்பிலார். பெரியோரை சார்ந்து இல்லாமல் இருக்கின்ற ஒருவனுக்கு நிலையான வாழ்க்கையும் இல்லை அப்படிங்கிற பொருளை வந்துட்டு இந்த குறள் மூலமா தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை. முதல் இல்லைன்னாக்கா நமக்கு எதுவும் பிசினஸ் பண்ண முடியாது. முதல் போட்டு பிசினஸ் பண்றோம் அப்படின்னாக்கா தான் பரவாயில்ல. முதலே போடாம பிசினஸ் எதுவும் பண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரி பெரியவர்கள் நமக்கு துணை இல்லை என்று சொன்னால் நமக்கு நிலையான வாழ்க்கையும். குறள் எண் 405. பல்லார் பகை கொள்ளலில் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடும். பத்தடுத்த அப்படிங்கிறது 10 மடங்கு. பத்தடுத்த அப்படிங்கிறது 10 மடங்கு.
இவர் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்துட்டு இந்த நம்பர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதுல ஆரம்பத்தை படிச்சிருக்கோம். அந்த வரிசையில வந்துட்டு இவர் 10 அப்படிங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்தி இருக்கின்றார். திருவள்ளுவர் பயன்படுத்திய வார்த்தைகள்ல 10 என்ற நம்பரை சொல்றாரு இல்லையா? சரிங்க. அந்த திருக்குறளினுடைய செய்திகள்ல கவனிச்சீங்கன்னாக்கா அதுல பெரிய நம்பர்லாம் எந்த நம்பர்லாம் அவர் சொல்லிட்டு வர்றாரு அப்படிங்கிறதும் தரப்பட்டிருக்கும். அது பின்னாடி பார்க்கலாம், மறுபடியும் இன்னொரு டைம் பார்க்கலாம். இப்ப இந்த குறள் பார்ப்போம். பல்லார் பகை கொள்ளலில் பத்தடுத்த தீமைக்கு நல்லால் தொடர்கைகள் அப்படின்னா, பல பேருடைய பகையை 10 மடங்காக பெறுவதை விட தீமை தருவது என்ன அப்படின்னா நல்லவரின் தொடர்பை கைவிடுறது. கெட்டவன் 10 மடங்கு வேணுங்கிற அவசியம் இல்ல, நல்லவன் ஒருத்தன் இல்லைன்னா போதும், அந்த 10 மடங்கு தீமை உனக்கு தானா வந்து சேருமா. நல்லார் தொடர் கைவிடல். நல்லார் அப்படின்னு சொல்லும்போது இங்க யாரு? பெரியாரை துணை கொள்ளல் இல்லையா? நமக்கு நல்ல தெரிந்தவர்களை நாம் துணை கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நல்லவன ஒருத்தனை கைவிடுவது அப்படிங்கிறது என்னன்னா பல்லார் பகை கொள்ளலில் பலருடைய பகை விட பலருடைய பகைய, அதாவது பல்லார் பகைங்கிறதே நிறைய பேர் ஆயிடுச்சு, அதுலயும் அங்க 10 மடங்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்றாரு பாருங்களேன். 1000 பேர் நம்ம கணக்கு எடுத்தோம்னாக்கா இன்டு 10 போட்டுக்கணும், 10,000 தீமை. பல்லார் அப்படிங்கிற வார்த்தை சொல்லும் போது அங்க இன்ஃபினிட்டி நிறைய சொல்லிட்டாரு. அந்த அத்தனை பகைய 10 மடங்கு வச்சிருந்தாலுமே அதை விட தீமையான ஒரு விஷயமாமா. எதுக்கு? ஏன் அப்படின்னாக்க நல்லவன் ஒருத்தனுடைய நட்பை கைவிடுறதுக்கும் அந்த பல பேருடைய பகைய 10 மடங்கு பெறுவது வந்துட்டு தீமை, அதை விட தீமையை தருமாமா. அப்போ நல்லவர்களை நாம் துணை கொள்ள வேண்டும். மொத்தத்துல இந்த அதிகாரம் முழுக்க அரண் அறிந்தவர்களை, நல்லவர்களை, நமக்கு வாய்ப்பு தரக்கூடியவர்கள், நம்மை வழிநடத்துபவர்களை நாம் துணை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த திருக்குறளின் இந்த அதிகாரத்துக்கு கருத்து. பெரியாரை துணை கொள்ளும். அடுத்த அதிகாரத்துக்கு போயிடலாம். குறள் அதிகாரம் வினை செயல் வகை. கொஞ்சம் வேகமா போயிடலாம். வினை செயல் வகை பால், இந்த பொருட்பால்ல இருக்குது. இயல் வந்துட்டு அமைச்சல், இங்கு அரசரைக்குதான் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இதனுடைய அதிகாரம் வினை செயல் வகை. குறள் என்ன? குறள் முதல் குறள் படிக்கலாம். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் செய்து. என்ன? ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நாம ஆராய்ந்து முடிவெடுத்து தெளிவு பெற்று அதற்கு பிறகு காலம் தாழ்த்தினாலும் அது தீமை தந்துரும். அப்படின்னாக்கா ஒரு செயலை செய்வதற்கு முன் நிறைய ஆராய்ச்சி செய்யறோம், நிறைய முடிவு எடுக்கிறோம், தெளிவு பெற்றுட்டோம், ரைட், இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் தான் லேட் பண்ணக்கூடாது, டக்குன்னு செய்யணும். அப்படி ஒருவேளை லேட் பண்ணனா காலம் தாழ்த்தினால் அது தீமை தந்துருமா. என்ன? சூழ்ச்சி. சூழ்ச்சி அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல நாம நாம செய்யக்கூடிய பிளான் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் சூழ்ச்சி. ஒரு செயலை செய்வதற்கு முன் ஆராய்ச்சி செய்யறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் சூழ்ச்சி. அதற்கு பிறகு முடிவு ஏற்பு. சரி, இந்த முடிவு செஞ்சாச்சு. அடுத்தது துணிவு. இப்போ இந்த எல்லாமே தெளிவு பெற்றாச்சு, முடிச்சாச்சு. அதோட என்ன செய்யணும்னாக்கா செயல இறங்கிடணும் இமிடியேட்டா. இல்லை என்றால் தாழ்ச்சியுள், ஒருவேளை தாழ்ச்சி செய்தால் அது என்ன ஆகும் அப்படின்னா தாங்குதல் தீது. தங்குதல் தீது அப்படின்னு அது மறுபடியும் அது தீமையை தந்துவிடும். எனவே சிந்திச்சு செயல்படு அப்படிங்கிற சொல்லியாச்சு. சிந்திச்சுட்டியா உடனடியாக செயல்படு, அதை செய்யும். குறள் எண் அடுத்தது 672. இப்ப இந்த அதிகார கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் வினை செயல் வகைங்கிற அதிகாரம் பார்த்துட்டோம். வினை அப்படின்னாக்கா ஒரு வினையை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். நீங்க எல்லாம் பிளான் பண்ணி பண்றோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, பிளான் பண்ணி பண்றோம், சரி, பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் பிளான் அப்படின்னா பாஸ்டா பண்ணோமா அப்படிங்கிறது இது. ரைட். அடுத்த குறள் 672. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யுங்க. இதெல்லாம் கவனிச்சு குறிச்சு வச்சுக்கோங்க இந்த குறளே. பொறுத்திருந்து காலம் நீட்டித்து செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் பொறுத்திருந்து செய்தல், உடனே செய்ய வேண்டிய செயலை உடனே செய்தல். எதுக்கு பொறுமையா கொடுக்கணுமோ அதை பொறுமையா பார்க்கணும். அதுதான் இங்க தூங்குக அப்படின்னாக்கா பொறுமையாக அப்படிங்கிற பொருள் தருது. பொறுமையாக அந்த செயலை செய்ய வேண்டியதை பொறுமையா செய்யுங்க. தூங்குக தூங்கி செயற்பால அப்படின்னா நிதானமா செய்ய வேண்டியதை நிதானமா செய்யுங்க. தூங்குற்க தூங்காது செய்யுங்க அப்படின்னா என்ன? உடனே செய்ய வேண்டியவற்றை உடனடியாக செய்யுங்க, அதை தூங்கிடாதீங்க அப்படிங்கிறாரு. அதை வந்துட்டு பொறுமையா எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல தூங்காதுங்கிறது வந்துட்டு ரெண்டாவதுக்கு வந்து தூக்கத்தையே எடுத்துக்கணும், நேரடியா தூங்காம செய்யுங்க அப்படிங்கிறது. முதல்ல பொறுமை, ரெண்டாவது தூக்கத்தை வச்சுக்கணும்.
அப்பதான் அதை நம்ம கவனமா கரெக்டா கொண்டு போக முடியும். இப்போ உங்க கையில இப்ப நீங்க எக்ஸாம் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்கிறவங்க வந்து எக்ஸாம் வந்துருச்சுங்கிற டேட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது வேகம் அந்த அளவுக்கு வேகமா இருக்கு. சரி, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடப்பகுதி கொஞ்சம் கடினமா இருக்கு, கொஞ்சம் மெதுவா படிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க நிதானமா படிச்சு, அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் என்ன, படிக்க வேண்டிய வேலை. அடுத்த குறள் என்ன, 673. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இதனுடைய அர்த்தம், எந்த வழிகள் எல்லாம் ஒரு செயலை செய்ய முடியுமோ அந்த வழிகள் எல்லாம் அந்த செயலை வந்து நிறைவேற்ற முடியல அப்படின்னா எந்தெந்த வழிகளில் எல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்த்து செயல்படுத்தணும். மொத்தத்துல செய்யணும். எந்தெந்த வழிகள் எல்லாம் ஒரு செயலை செய்ய முடியுமோ அந்தந்த வழிகள் எல்லாம் வகைகள் எல்லாம் அந்த செயலை நிறைவேற்றக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சிடணும். ஒருவேளை முடியலன்னா எந்தெந்த வழிகள் எல்லாம் மறுபடியும் செயல்படுத்த முடியுங்கிறத பார்த்து செயல்படணும். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, எப்படி எல்லாம் முடியுமா ஒரு வினை செய்ய முடியுமா செஞ்சு முடிச்சிருங்க. ஒல்லாக்கால் முடியலன்னாக்கா செல்லும் வாய் நோக்கி செயல், வேற எந்த வழியில அதை போய் செய்ய முடியுமோ அதை செய். மொத்தத்துல செய்யாம, அவ்வளவுதான். ஒரு அருமையான குறள் இது. எங்கேயுமே வந்துட்டு ரிவர்ஸ் கிடையாது. பரவாயில்ல நீ பொறுத்துக்கோ, மெதுவா செஞ்சுக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது. இங்க வினை செயல் வகை. ஒரு வினை வேலை அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரண கிடையாது. வேலை அப்படின்னா செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் தான் வேலை. நீ பொறுமையா செய்யறதுக்கு பேர்லாம் வேலை கிடையாது. நிதானமா பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுதான் கிடையாது. அதுக்குதான் அந்த திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் பயங்கரமான ஆள். நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணப்பட்ட ஆளே கிடையாது. அவர் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே அவர் தான் தக் லைஃப் வாழ்ந்திருக்காரு. சொல்லும் வாயெல்லாம் வினை நன்றி ஒல்லாக்கள் செல்லும் வாய் நோக்கி எப்படி எல்லாம் முடியுமோ செஞ்சிருங்க, செய்ய முடியலனாக்க வேற வழியா செய்யுங்க, அவ்வளவுதான். அடுத்த குறள், வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால் தீ எச்சம் போல திரும். எப்படி சொல்லா பாருங்க, செய்யும் செயல் அதான் வினைங்கிறது, பகைங்கிறது தெரியும். இந்த ரெண்டையும் முடிக்காம பாதியில கையை விட்டுற கூடாதாமா. ஒரு செயலை சரி இந்த பகையும் சரி பாதியில விடக்கூடாது. அப்படி விடப்பட்ட செயல் வந்துட்டு அணைக்காம விட்ட நெருப்புக்கு ஒப்பாக துன்பத்தை தருமாம். சரிங்களா? என்ன அணி இதுல இருக்கு? வினை பகை என்று இரண்டின் எச்சம். வினையாகட்டும், அது செயலாகட்டும், ஒரு பகையாகட்டும், எல்லாத்தையும் முழுமையா முடியுங்க. ரெண்டையுமே எச்சம் வைக்காதீர்கள். அப்படி ஒரு வேலை வச்சுட்டீங்கன்னா எச்சம் நினையும் கால், நினையும் கால்ங்கிறாரு. எச்சம் அதை வைத்து விட்டால் கொஞ்சம் மிச்சம் மீதி எச்சம்னா தீ எச்சம் போல திரும். அப்படின்னா ஒரு தீயை போல நெருப்புக்கு இணையாக அந்த இரண்டுமே நிற்குமாம். எது? செயலும் செய்யப்படாமல் விட்ட செயலும் பகையும் நெருப்பிற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க நேரடியாக இங்க போலங்கிறது வெளிப்பட கொடுத்தாச்சு. எனவே உவமை அணிக்கு இந்த குறள் பொருந்தும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். குறள் எண் 675. பொருள், கருவி, காலம், வினை, இடம் ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். அப்போ ஒரு செயலுக்கு வேண்டிய 5 வகையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த குறள் சொல்லப்பட்டது. அப்படின்னா எப்படி? ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம். ஒரு செயலை செய்யும் முன்னாடி முதல்ல நம்ம என்ன செய்யணும்? பொருள், முதல்ல அந்த பொருள் என்னங்கிறது தெரியணும். முடிவதற்குரிய பொருள், அந்த வேலையை செய்து முடிப்பதற்கான பொருள் என்ன, கருவி என்ன, காலம் என்ன, செயல் என்ன, இடம் என்ன, இந்த 5ஐயும் நல்ல ஆராய்ச்சி செஞ்சு ஒரு செயலை செய்ய வேண்டும். இந்த 5ஐயும் நினைக்காமல் ஒரு செயலில் இறங்கக்கூடாது. என்ன பொருளை என்ன செய்ய போகிறோமோ அந்த செயலுக்கான பொருள் 1, அதற்குரிய கருவி 2, உரிய காலம் 3, செயல்படுத்துதல் அப்படிங்கிறது 4, ஏற்ற இடம் அப்படிங்கிற 5. இந்த 5 விஷயங்களை வச்சுக்கிட்டுதான் செய்ய வேண்டும். அதான் எப்படி செய்யணும்? இருள் தீர எண்ணி செய்யலாம். கொஞ்சம் கூட பின்வாங்காமல் அந்த இருள் அப்படிங்கிற துன்பத்தை இல்லாமல் ஒளி ஏற்படுவதை போன்று செயல்படுங்கள் அப்படின்னு கொடுக்கிறார். குறளின் 676. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். ஒரு செயலை தொடங்கும் போதே அது எப்படி முடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நமக்கு எந்தெந்த வழிகள்ல தடைகள் வரும், ஒருவேளை இது செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்க என்னென்ன பயன், இப்படி எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் ஒரு செயலை செய்யணும். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படு பயனும் பார்த்து ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன இடையூறுகள் எல்லாம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை அந்த
செயல் முற்றி எப்படி எல்லாம் முடியுமோ அதனுடைய பயன் எப்படி இருக்கும், இதையெல்லாம் பார்த்துதான் செயலில் இறங்க வேண்டும். சும்மா சாதாரணமா செயல்ல இறங்கிறாத அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். ரொம்ப கவனமா சொல்றாரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் தெளிவினுடைய உச்சகட்டம் தான் ஒரு திருவள்ளுவர். சரி, எனவே அந்த குறள் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படு பயனும் பார்த்து சேர. குறள் எண் 677. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குறள். என்ன ஒரு செயலை செய்ய தொடங்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னாக்கா அதை பத்தி நல்ல தெரிஞ்சவங்களுடைய துணையோடு அந்த செயலை செய்வது நல்ல சிறந்த செயல்முறையாகும். செயல்களிலே ஒரு நல்ல செயலாம செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள் அறிவான் உள்ளம் குறள். ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சிருப்பான் இல்லையா, அவர்களுடைய துணையோடு அந்த செயலை செய்வது சிறப்பானதாகும். எனவேதான் நாம் முன்னாள் இதுக்கு முன்னாடி அதிகாரத்தை பார்க்கும்போது பெரியாரை துணை கூடல், அப்ப அங்க சொல்லும் போது கல்வி கேள்விகளில் அறிவில் சிறந்தவர்களே நாம் துணை கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கலாம் என்ன, நீங்கள் இப்போ ஒரு தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு முன்பாக யாரெல்லாம் எழுதி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கின்றார்களோ அவர்களை அணுகி அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் செய்வினை செய்வான். இப்ப இந்த இடத்துல செய்வினை செய்வான் நீங்க வேற ஒண்ணுமே கிடையாது, எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், அவ்வளவுதான். குறள் எண் 678. வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையார் தட்டு. சரி, இங்கேயும் ஒரு ஓமையை கொடுத்தாங்க. என்ன நனை அப்படின்னு சொன்னா கவுள், அத கண்ணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கண்ணம் அப்படின்னா நம்ம வாய்க்கு வெளியில இருக்கக்கூடிய பகுதி கண்ணம். இதே இப்ப யானைக்கு எடுத்துக்கீங்களேன், யானைக்குதான் அந்த நனைந்த கண்ணம், அதாவது பெரிய அந்த மதம் பிடிச்ச யானைக்கு நனைந்த கண்ணத்தை இருக்குமாவும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு செயலை செய்வதற்கு வாயிலாக இன்னொரு செயலையும் முடிப்பது அறிவுடைமை. ஒரு கல்லுல 2 மாங்கா, வேற ஒண்ணு. ஒரு செயலை செய்வதன் வாயிலாக இன்னொரு செயலையும் முடிப்பது ஒரு அறிவுடைமையான விஷயம். வினையான் வினையாக்கி கோடல் நல்லது. எப்படின்னாக்கா ஒரு எடுத்துக்காட்டுக்காங்க, பழகிய யானையை வச்சுக்கிட்டே பழகாத மத யானையை பிடிப்பதற்கு ஒப்பானது. நனைகவுள் யானையால் யானையா தட்டு அப்படின்னா என்னன்னாக்கா, இங்க திருவள்ளுவரே ஏதோ ஒரு மறைமுகமா பயமுறுத்தல் கொடுக்குறாரா நம்ம தெரியல. வினை அப்படின்னு கொஞ்சம் பெருசா இருக்கும், மத யானையால் நம்ம அது யானைய இன்னொரு யானையை அடக்குறது மாதிரி. அப்ப யானை அளவுக்கு துன்பம் யானை அளவுக்கு பெரியதோ அப்படிங்கிறது போல அப்படி நினைச்சு பயந்துட வேண்டாம். ஏன்னா நமக்கிட்ட இன்னொரு மதம் பிடிச்ச யானை இருக்குன்னாக்கா நல்ல யானை நமக்கு இருக்குன்னு நம்ம நினைக்கலாங்க. சரி, வினையான் வினையாக்கி கோடல், அதாவது ஒரு செயலை முடிப்பதன் போது இன்னொரு செயலையும் செய்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், மதம் பிடித்த யானையை சாதாரண ஒரு நல்ல ஒரு யானையை கொண்டு அடக்குவதை போன்று. யானையால் யானையா தற்று. அப்போ இங்க நம்ம ஏற்கனவே பார்க்கும் பொழுது திருக்குறளில் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல திருவள்ளுவர் யானைங்கிறத நிறைய கொண்டு வந்தாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே ஒரு சில பல அதிகாரங்கள் பார்ப்பதற்கு முன்பாக நம்ம படிச்சுக்கணும். யானைக்கு வேறு சில வார்த்தைகள் எல்லாம் வச்சு களிறு அப்படிங்கறதெல்லாம் களிறு ஒரு இது படிச்சோம். அப்ப சொல்லும் போது யானைங்கிற வார்த்தையை மட்டும் திருக்குறள்ல மொத்தம் 8 முறை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. யானை களிறுங்கிற வார்த்தைகளோடு சேர்த்து 8 முறை இந்த யானையை மட்டுமே பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர். அதுல உள்ள திருக்குறள் செய்திகள்ல பொதுவான செய்திகள்ல இருக்கு. அப்ப இங்க வினையை செய்வதற்கு எந்த விலங்கோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னா யானையுடன் ஒப்பிடுகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஒரு வினை என்றாலே மிக பெரியது அப்படிங்கிறது நினைச்சுங்க. அந்த பெரிய உருவத்தை கொண்ட யானையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யானையால் யானையா தட்டு. இப்ப அங்க யானையா தட்டு அப்படிங்கிறது அற்று அப்படிங்கிறது தான் அங்க ஓமை சொல்லாக இருக்கிறது. அற்றுங்கிறத வச்சு நீங்க அது ஓமை அணி அப்படிங்கிறது இந்த திருக்குறள் தெரியும். குறள் எண் 679. நட்டார்க்கு அப்படின்னு சொன்னாக்க இங்க நட்பு கொண்டவர்கள். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொண்டது. என்ன நட்பு கொண்டவர்களுக்கு, அதாவது நட்பு கொண்டவர்களுக்கு நன்மை செய்தல் அப்படிங்கிறத விட பகைவரோடு சேராமல் பிரிந்து வந்திருப்பான் பாருங்க ஒருத்தன், அவனை உடனே நட்பாக்கி கொள்ளணும். ஒட்டாரை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த இடத்துல ஒட்டாரைன்னா பகைவரோடு ஒட்டாரை அப்படின்னு நாம தான் இங்க கொண்டு கூட்டி பொருள் கொள்ளணும். எவன் ஒருத்தன் கெட்டவன் கூட சேராமலே இருக்கின்றானோ அவனை நாம சேர்த்திக்கணுமா. கெட்டவன்கிட்ட போயிட்டு வந்தவன்கிட்ட சேரக்கூடாது. கெட்டவனையே சந்திக்காம இருப்பான் பாருங்க, அவனை நாம் தெரிந்து கொள்ளணும். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே
நிறைந்தது அப்படின்னா வேகமாக அவனிடத்தில் நாம் சேர்ந்து கொண்டது, உடனடியாக நட்பாக்கி. அதாங்க கெட்டவன் கூட போய் சேரவே சேராதே அப்படிங்கிறாங்க. சேர்ந்துருந்தா அவங்க கூடயும் சேராதே அப்படிங்கிறாரு, வேற ஒண்ணும். இப்ப நட்டார்க்கு அப்படின்னாக்கா இங்க நட்டார்னா நடுகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்க எடுக்கக்கூடாது. நட்டார் கல் அப்படிங்கிறது, நட்டார்னா அது சங்க இலக்கியத்துல வரும்பொழுது நட்டாருங்கிற சொல்லுக்கு வந்துட்டு நடுகள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். நடுகள் அப்படின்னு சொன்னாக்க இறந்தவர்களினுடைய அடையாளங்களை காட்டக்கூடிய கல், அந்த நடுகள் அது வேற, அதான் நட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த இடத்துல நட்டார் அப்படிங்கிற நட்புக்கு உரியவர்கள் அப்படின்னு பொருள். சரி, குறளின் 680. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி துறைபெறின் கொள்வர் பெரியார் பண்பு அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அரசருக்கு போற தன்னுடைய நாட்டு மக்கள் அஞ்சி நடுங்குதலை கூடாது என கருதக்கூடிய ஒரு சிற்றரசு என்ன செய்யணும்னா, தன்னை விட ஒரு வலிமையான அரசனுடைய தன் குறை தீர்ப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவரோட நட்பை பணிஞ்சு போய் ஏற்றுக்கணுமா. இதுவும் இன்னைக்கு தேவையா? இன்றைய அரசியலுக்கு மிகவும் தேவையானது இருக்கா? உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியாரை பணிந்து. எப்படி பாருங்க, நம்முடைய நாட்டு மக்கள் பயப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிற்றரசு. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி, சிறியார் உள்நடங்கள் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய இங்கு வாழக்கூடிய மக்கள் பயப்படக்கூடாது, வாழ்வதற்கு பயப்படக்கூடாது என்று எண்ணக்கூடிய ஒரு அரசன் என்ன செய்வானா, தன்னை விட வலிய அரசன் ஒருத்தன் குறை தீர்ப்பான் இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த அரசனை நட்பு கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் செய்து கொண்டிருக்கு. வல்லரசாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டை, வல்லரசாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை துணையாக்கி கொண்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதனை அறிந்து கொண்டு இந்த மற்ற நாடுகள் எல்லாம் அந்த வல்லரசு நாடை நட்பாக்கி கொள்ளுமாம். அதை தான் இன்றைய காலகட்டத்தில் செஞ்சிருக்காங்க. எப்ப சொன்னாரு திருவள்ளுவர்? கிமு 31ஆம் நூற்றாண்டுல சொல்லி இருக்கிறார். இது கிபி 21ஆம் நூற்றாண்டு. இந்த கிமு 31ஆம் நூற்றாண்டுல சொன்ன விஷயத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, செய்து கொள்ளட்டும், நன்றாக இருக்கு இல்லையா? அடுத்த அதிகாரத்துக்கு போயிடலாம். அவை அஞ்சாமை. அதிகாரம் அவை அஞ்சாமை. பால் பொருட்பால் தான் இது வருது. அமைச்சல் தான் மறுபடியும், ஏற்கனவே அமைச்சல் பார்த்திருப்போம், மறுபடியும் அமைச்சல் தான் வருது. குறளினுடைய அதிகார கருத்து பாருங்க என்னன்னு சொல்லிட்டு, ஒரு அவையை நாம எப்படி தெரிஞ்சு நடந்தோம். கற்றோர் நிறைந்த அவைன்னு இருக்கும் இல்லையா, அந்த அவையில எப்படி இருக்கும்? அவையை அறிந்து கொண்டவர்கள் வந்துட்டு நல்ல ஒருத்தன் தெளிவா இருக்கக்கூடிய வந்து ஒரு அவையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அறிவில் சிறந்தவன் அவையை அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்படின்னா என்ன, அறிவில் ஒருத்தன் சிறந்தவனாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவை அஞ்சாமை அப்படிங்கிற அதிகாரத்தின் மூலமா செய்தியை தர. அப்போ நாம் அறிவில் சிறந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவையை அஞ்சக்கூடாது. அப்படின்னாக்கா அவையை அஞ்சக்கூடாதுன்னாக்கா பயப்படக்கூடாது, ஒரு அவைக்கு பயப்படக்கூடாது. அப்படின்னு என்ன செய்யணும்? நல்ல அறிவாளிகளாக அது இருக்கு. சரி, குறளின் 721 முதல் குறள், இந்த அதிகாரத்தின் முதல் குறள். வகை அறிந்து வல் அவை, பிரிச்சுக்கோங்க, வல்லவை வேண்டாம், வல் அவைன்னு பிரிச்சுக்கலாம். வகை அறிந்து வல் அவை வாய்த்தோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மை அவர். அப்படின்னா இந்த வகையறிந்து அப்படிங்கிறது தன்மையை தெரிஞ்சு ஒரு ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னாக்கா அந்த இடத்தினுடைய தன்மை வகையறிந்து, தன்மை அறிந்து. இப்ப என்ன இங்க இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னாக்கா வாய் சோறார் சொல் அப்படின்னு வர்றதுனால இந்த இடத்துல வகையறிந்து அப்படின்னா என்ன வகையறிந்துனாக்கா சொற்களின் தன்மை அறிஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொற்களினுடைய தன்மை அறிஞ்சு நல்லா படிச்சிருக்கக்கூடிய கற்ற தூயவர்கள் அவையில வந்துட்டு தவறியும் தகுதியற்ற சொற்களை பேச மாட்டாங்களாம். தெரியாம நான் சொல்லிட்டேன் சொல்லவே மாட்டாங்களாம், தெரியாமல் சொல்ல மாட்டார்கள். வகையறிந்து வல் அவை வாய் சோறார். சரிங்களா? ஒரு அவையில வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த கற்றோர்கள் நிறைவேற்றக்கூடிய அவையில் கற்றவர்கள் பேசும் பொழுது மிக கவனமாக பேசுவார்கள். தெரியாம கூட தன்மையல்லாத சொற்களை பேச மாட்டார். தொகையறிந்த தூய்மையவர். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நன்றாக கற்ற தன்மையறிந்த தூயவர்கள். வகையறிந்துதான் அந்த அவையில் பேசுவார்கள். அதுதான் தேவையற்ற தகுதியற்ற சொற்களை பேச மாட்டார்கள். அவ்வளவுதான். குறளின் 722 பேசலாம். கற்றாருள் கற்றார் எனப்படுபவர். கற்றார் கற்ற செல சொல்லுவார். இதுல பாருங்க, கற்றாருள் கற்றார் கற்றார் கற்ற. இப்போ எதுகை இங்க வந்துருச்சா? 1வது சீர்ல இருக்கு, 2வது சீர்ல இருக்கு, அடுத்தது
4வது சீர்லயே இருக்கு, 5வது சீர்ல இருக்கும். 1, 2, 4ல இருக்கு. இப்படி இருந்துச்சுனாக்கா 1, 2, 4 சிறப்பு கீழ்கதுவாய் எதுகை அப்படின்னு பேரு. கீழ்கதுவாய் எதுகை 1, 2, 4. சரி, கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அர்த்தம் வந்துட்டு நல்ல கற்றறிந்தவர்கள் அவையில வந்து தாம் கற்றவற்றை முறையா பிறருக்கு புரியுமாறு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலுடையவர்கள் அவர்கள் தான் கற்றவர்களிலெல்லாம் கற்றவர் என்று பாராட்டப்படுவாங்க. அப்படின்னா இப்படி ஒரு கேள்வி வைக்கலாமா? கற்றாருள் கற்றார் என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? இல்லையா? கற்றாருள் கற்றார், படிச்சவங்களே நல்லா படிச்சவங்கன்னு யார சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தான் படித்ததை அவை முன் அழகாக எடுத்து சொல்லுபவர்கள் அவர்கள் தான் கற்றவர்களிலெல்லாம் கற்றவர். யாரு இந்த இடத்துல? கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். தான் கற்றவற்றை அழகாக எடுத்து சொல்லுபவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களை தான் திருவள்ளுவர் கற்றவர்களிலேயே கற்றவர் அப்படின்னு சொல்றார். சரி, உங்களுக்கு வந்துட்டு வார்த்தை ஒருவேளை கேள்வி கேட்டால் இது போன்ற கேள்விகள் இடம்பெறும் பொழுது நீங்கள் கவனமாக பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க படித்தவர்களிலே கற்றவர்களே சிறப்பானவர்கள் யார் அப்படின்னு சொன்னாக்கா அவையில தான் படித்ததை தெளிவாக பிறருக்கு எடுத்து சொல்லுபவர்கள். அவையிலங்கிறத விட பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான் மிகச்சிறந்த கற்றவர்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். குறளன் 723. பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சார். இதுலயும் பாருங்க திருவள்ளுவருடைய விளையாட்டு பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் பகையகத்து சாவார் எளியராம். பகைக்கு அஞ்சாமல் போரிடுவது கூட தம் உயிரை கொடுப்பது கூட எளியது, ரொம்ப ஈஸி. எது ஈஸி? பகைக்கு பயப்படாம சண்டை போட்டு தன்னோட உயிரை கொடுப்பது கூட ஈஸி. ஆனா கற்றோர் அவையிலே அஞ்சாமல் கருத்துக்கள் எடுத்து வைத்தல் மிகவும் அரிதான செயலாகுங்கிறார். பகையகத்து சாவார் எளியராமா. பகை கொண்டு ஒரு நாட்டுக்காக சண்டை போட்டோ அல்லது தன்னுடைய எதிர்க்கு சண்டை போட்டு உயிரை விடுறது கூட ஈஸி. அரியர் அரியர்னா எக்ஸாம் அரியர்ல கடினமானது, அதுவும் கடினமானதா இல்லையா? அரியர் அப்படின்னாக்க கடினமான விஷயம் எது என்று சொன்னால் அவையகத்து அஞ்சாதவர். அவையில் அஞ்சாமல் எவன் ஒருவன் பேசுகின்றானோ அவன்தான் இங்க இது ஒரு கடினமான விஷயங்கிறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு கடினமான ஒரு விஷயம் எது அப்படின்னா இறந்து போறது ஈஸி, ஒரு மேடையில ஏறி நீங்க பேசுறது கஷ்டம் அப்படின்ற திருவள்ளுவர் வந்து விளையாட்டு கட்டிருக்காரு. சரி, குறளின் 724. கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க உடல். ஒரு அழகான கற்றவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அவையில அவங்களே ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுவதும் நம்மை விட மிகுதியாக படிச்சவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேன்மையான அறிவை மேலும் பெறதுக்கு சமம் பெற வேண்டும். நாம எப்படி இருக்கணும்? அவை அஞ்சாமல் இருக்குன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கற்ற அவையில வந்துட்டு நாம படிச்சதை நாம தெரிந்து கொண்டவற்றை அவர்கள் ஏற்கும்படியாக சொல்லுவதும் செய்யணும். அதே போல அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய மேன்மையான அறிவையும் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறார். ஒரு அவைக்கு போகும்போது கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கூடாது. நாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அதை வந்துட்டு அழகா அவங்க கொடுக்க தெரியணும். அதாவது அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம சொல்ல தெரியணும். 2வது, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்லவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 விஷயத்தை கிவ் அண்ட் டேக் ரெண்டையுமே செய்யணும். அதை நல்லபடியாக செய்யணும். குறளன் 724 அது முடிஞ்சு மிக்காருள் முடிஞ்சு. 725. ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருள். இங்க ஆற்றின் அளவறிந்து ஈக அப்படின்னு ஒரு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அளவறிந்து கொடுங்க, நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் கூட ஒரு கவனமா பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல வந்து வேற ஒரு சொல்ல பாருங்க, எப்படி சொல்றாரு? ஒரு அவையில அஞ்சாமல் போகும்பொழுது எதிரில வரக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும் பொழுது கற்க வேண்டுமா? அதுவும் உலகம் எந்த அளவுக்கு கற்கிறதோ அந்த அளவுக்கு கற்று தெரிஞ்சிருக்கணும். ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு. எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, ஒரு அவைக்கு போறீங்கன்னாக்கா அங்க வந்து அளவில்லாம தெரிந்து கொண்டுதான் அந்த அவையில போய் நிற்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எந்த செய்திகள் விஷயங்களை கேட்டாலுமே கூட எதிர்வரும் கேள்விகளை எதிர் சொன்னாலும் கேட்டாலும் நாம் அதற்கு பதில் தருவும் அளவிற்கு நாம் கற்றிருக்க வேண்டும்.
மாற்றம் கொடுத்தல் பொருட்டு. அந்த மாற்றம் கொடுத்தல்னா என்ன? கேள்விகளுக்கு பதில் கொடுத்தல் பொருட்டு, அவ்வளவுதான். ஏதேனும் மேடையில் கேள்வி கேட்டுவிட்டால், அந்த அவையில் இருக்கிற கேள்வி கேட்டால், நாம் திருப்ப சொல்லுவதற்கு உரிய அளவிற்கு நம்மிடத்தில் திறன் இருக்க வேண்டும். அதுதான் அந்த குறள். அடுத்த குறள் 726. வாளுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவை அன்பவர்க்கு. கொஞ்சம் அதை எப்படி பிரிச்சுக்கலாம்னாக்கா, பிரிச்சு படிச்சுக்கலாமே. வாளோடு என் அப்படின்னு பிரிச்சுங்க. வாளோடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடு என் நுண்ணவை அன்பவர், அப்படி பிரிச்சுங்க. இப்ப அந்த அர்த்தம், எதிர்த்து நின்று ஒருத்தன் போரிடும் வலிமை பெறாத கையில வாள் இருந்து என்ன. அதே போல அவையை அஞ்சாமல் பேசுகிற திறமை இல்லாதவன் எத்தனை நூல்கள் படிச்சிருந்தாலும் பயன் இல்லை. ரெண்டு விஷயம் இந்த வாளோடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவர். இந்த ரெண்டும் கொண்டு குட்டி போடுவாங்க. வாளோடு வன்கண்ணர் அஞ்சுபவருக்கு அப்படி மாற்றி இருக்கலாம். அப்படி திருவள்ளுவர் அப்படி கொண்டு குட்டி பொருள் சொல்லட்டும் அப்படின்னு கொடுக்க இருப்பாங்க. அப்படின்னு ஒரு அவையில அதாவது எதிர்த்து நின்று போரிடக்கூடிய வலிமையே இல்லை. அந்த வலிமையே இல்லாதவங்க கையில வாள் இருந்து பயன் இல்லை. என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார். வாளோடு என் வன்கண்ணர் அஞ்சுபவருக்கு அப்படின்னாக்க பயப்படுறவங்க. ரெண்டு பயம் இந்த இடத்துல. ஒண்ணு, போரிட எதிர்த்து நின்று போரிடக்கூடிய வலிமை இல்லாதவங்க கையில இருக்கக்கூடிய வாள். ரெண்டாவது, அவைக்கு அஞ்சாமல் பேசக்கூடிய திறமை இல்லாதவன் எத்தனை புத்தகங்கள் படிச்சிருந்து என்ன பயன்? அல்லார்க்கு நூலோடு என் நுண்ண அவை அப்படிங்கிறாரு. எத்தனைதான் படிச்சிருந்தாலும் சரி, அந்த அவையில நின்று பேச தெரியல அப்படின்னு சொன்னா அவன் எத்தனை புத்தகம் படிச்சா பிரயோஜனம் இல்லை. அப்ப ரெண்டு பேரும் வேஸ்ட். யாரு? எதிர்த்து நின்று போரிடுறதுக்கு வலிமை இல்லாத கையில இருக்கக்கூடிய வாளும், மேடையில நின்று அவையில இருந்து பேசக்கூடியவன் கையில இருக்கக்கூடிய புத்தகமும் பயனற்றவை அப்படிங்கிறார். வேற ஒண்ணு. குறளின் 727. பகையகத்து பேடிகை ஒள் வாழ் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். இதுவும் கிட்டத்தட்ட அதே போலாம். பேடி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. பேடினாக்க கோழை இல்லையா? போர்க்களத்துல இந்த கோழையின் கையில் இருக்கக்கூடிய வாழ் எப்படி பயனே இல்லாம இருக்கும், அது போல பல்லோர் கூட்டத்தில் பேசுறதுக்கு அஞ்சுவன் கற்ற நூலும் பயனற்றதான். மேல சொன்ன குறளும் இதுவும் ஒன்றுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். இன்னும் கொஞ்சம் அப்படின்னு வாழ் வச்சிருந்தாலும் சரி, அவன் போரிட பயப்படுறான் அப்படின்னு சொன்னா அவன் பேடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்துட்டாரு. வேற ஒண்ணு கிடையாது. பேடி கை ஒள்வாள் அப்படிங்கிறாரு. ஒள்வாள் அப்படிங்கிறது அவனிடத்துல இருக்கக்கூடிய பயனற்ற வாழ் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்துருக்கு. பேடி கை ஒள்வாள் அப்படின்னு சொல்லும் போது அந்த வாழ் வீரமற்ற வாளாக மாறி. சரி, அடுத்த குறளின் 728. பல்லவை கற்றும் பயனிலரே நல்ல அவையுள் நன்கு செல சொல்லாதான். அடுத்து என்ன பாரு? அடுத்தும் அதே மாதிரிதான். நல்லோர் கூடிய ஒரு பெரிய கூட்டத்துல தன்னுடைய கருத்தை நல்லா புரியும்படி எடுத்து சொல்லாதவன் எத்தனை நூல் படிச்சும் பயன் இல்லையா? பல்லவை கற்றும் பயமிலரே நல்ல அவையுள் நன்கு செல சொல்லாதான். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் பயமில்லாம ஒருத்தன் சொல்ல தெரியலன்னா அவன் படிச்சதெல்லாம் வீண் அப்படிங்கிற. நன்கு செலக்ஷன் ஆகிற அவன் படிச்சதெல்லாம் பயனில்லை. சரிங்களா? அடுத்த குறள் 721. கல்லாதவரின் கடை என்ற கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். கல்லாதவரின் கடை என்ற கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் அப்படின்னா, நல்லா படிச்சிருந்தாலும் இந்த நல்லவர்களுடைய அவையில அஞ்சு பேசாதவன் கல்வி அறிவாது இல்லாதவர்களோட அவங்களை விட தாழ்ந்தவராக கருதப்படுவான். கல்லாதவரின் கடை என்ற, படிக்காதவனை விட பின்னாடி யாரு? படிச்சிருந்தோம் நல்லார் அவை அஞ்சுவார். மேடையில நல்லபடியாக பேசி அடுத்தவர்களுக்கு கருத்து எடுத்து சொல்ல தெரியாதவன் படிச்சிருந்தாலும் வேஸ்ட். அவன் எப்படிப்பட்டானா, அதை படித்தவனுக்கும் பின்னாடி போயிடுறான் அப்படின்னு, படிக்காதவனுக்கும் பின்னாடி அப்படின்னு. நல்லா நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருந்தாலும் ஒருவேளை மேடையில பேசி சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னா படிக்காதவனை விட மோசமா. சரி, அடுத்த குறள் எண் 730. உளரேனினும் இல்லாரோடு ஒப்பர் கடனஞ்சி கற்றத்துல சொல்லாதான். இது என்ன? இதுவும் அதே மாதிரி கற்றோர்கள் குடிக்கக்கூடிய அவையை பார்த்து பயந்து தான் படிச்சதெல்லாம் புரிய முடியும் சொல்லாதவன் உயிரோடு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்றார். இவ்வளவு நேரம் அவன் பின்னாடி அவன் வேஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தவர் திருவள்ளுவர் கடைசியா மறுபடியும் ஒரு தக்லை ஒரு வாழ்க்கை காட்டுறது. உளரெனினும் இல்லார் அப்படின்றாரு. அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் செத்தவனுக்கு சமம். எப்படி? கடனஞ்சு கட்டத்துல
நான் படிச்சதெல்லாம் அந்த அவைக்களத்துல பயம் இல்லாமல் சொல்ல தெரியல, சொல்ல முடியல, பயப்படுறான் அப்படின்னா உயிரோடு இருந்தே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு இடத்துல திருவள்ளுவர் சாகடிக்கிறாருங்க. அடுத்த குறள் அதிகாரம் கண்ணோட்டத்துக்கு போயிடலாம். கண்ணோட்டம் என்பதும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். கவனித்தல், கவனம், நம்முடைய கவனம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் கண்ணோட்டம் அப்படிங்கிற. இதுவும் பொறுப்பாலதான் இருக்கு, அரசியல் தான் வருது, கண்ணோட்டம் வருது. இது யாருக்கு கண்ணோட்டம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், இந்த இடத்துல வரக்கூடியது வந்துட்டு இந்த அதிகார கருத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணோட்டம் அப்படிங்கிறது அடுத்தவர்களை கவனித்தல் அப்படிங்கிறத விட அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டுதல், துன்பம் அடைந்தவர்களுக்கு இரக்கம் காட்டுதல். கண்ணா இருத்தல் அப்படிங்கிறது கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன, கண்ணா பாத்துக்கிட்டோம், என் கண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு பாக்குறேன் அப்படிங்கிற கண்ணோட்டம் இந்த இடத்துல அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது உற்றார் உறவை, துன்பம் உற்றார்கள் மீது இரக்கம் காட்டுவதற்கு பேர் தான் கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகார கருத்து. போயிடலாம். குறளின் 571. கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. நல்ல ஒரு குறள். இரக்கம் அப்படிங்கிற ஒரு அன்புத்தா இருப்பதனாலதான் இந்த உலகம் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. கண்ணோட்டம் என்னும் கழி பெருங்காரிகை உண்மையான் உண்டு. இந்த உலகம் இன்றும் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்ணோட்டம், அதாவது இரக்கம் அப்படிங்கிற ஒரு அன்பு தாய், கழி பெருங்காரிகை அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது ஒரு அன்பான ஒரு தாய் இருக்கின்ற காரணத்தால் இந்த உலகம் இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த குறள் 570. கண்ணோட்டத்து உள்ளது உலக்கியல் அத்திலார் உண்மை இலக்கியம் குறையாம். இந்த உலக இயக்கம் அப்படிங்கிறது வந்து கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு இறக்க குணத்துலதான் இயங்கிட்டு இருக்கு. இந்த இறக்க குணம் இல்லாதவர்கள் இந்த மண்ணிற்கே சுமை அப்படிங்கிறாரு, நிலத்திற்கு பொறை அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல பொறை அப்படிங்கிறது பொறுமை கிடையாது, சுமையா இருக்கின்றார்கள் அவர்கள். அடுத்தவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்கள் இல்லை என்று சொன்னால் அவன் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்திற்கு அவன் சுமை போன்றவன். எல்லா இடத்துலயுமே அப்படிதான். நான் சொன்னேன் திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு போறாரு, சில இடங்கள்ல ரொம்ப பொறுமை காட்டுகிறாரு. சரி பாருங்க. அடுத்த குறள் 573. இதுல எதுகை, மோனை, ஏய்பு, முரண் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க, நீங்களே பார்த்துட்டே வாங்க. இரண்டாவது எழுத்து முதல் எழுத்து வருதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துவாங்க. பொறை என்பது வந்துட்டு இந்த இடத்துல சுமை என்ற பொருளை தருகிறது, அது மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. பொறை அப்படிங்கிறது சுமை இல்லை, பொறுமை கிடையாது. அடுத்தது பண் எண்ணாம் பாடற்கு 573. பண் எண்ணாம் பாடற்கு இழை வென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இப்ப பாருங்க, கண் கண் அப்படிங்கிற வார்த்தை வருது. கண் அப்படிங்கிறது ஒரு 3 இடத்துல வந்துருச்சா? சரி, என்ன நீங்க சொல்லுங்க. பாடலுக்கு பொருத்தம் இல்லாத இசையினால் பயன். அதே மாதிரி ஒருத்தனுடைய துன்பத்தை பார்த்தும் பரிவு காட்டாத ஒரு கண் இருக்குனாக்கா அந்த கண்ணு பயனே இல்லை. பண் எண்ணாம் பாடற்கு எய்து, பண் எண்ணாம் பாடற்கு எய்து. அதாவது ஒரு மெட்டு பண் அப்படின்னு இசைக்கு ஒரு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மெட்டிற்கு இசை இருக்குன்னா அது எப்படி சம்பந்தமே இல்லாமல் போயிடுதோ, பாடலுக்கு பொருத்தம் இல்லாத இசையினால் வந்துட்டு நமக்கு பயனே கிடையாது. அதே மாதிரி துன்பத்தை பார்த்து இறங்காத கண்ணு இருந்தும் பயனில்லை அப்படின்றாரு. குறள் 574. உலகோல முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். நிறைய கண்ணோட்டம் இல்லாத கண் வருது. முதல் குறள் இந்த குறள் எப்படிதான், உலகோல முகத்து எவன் செய்யும் அப்படின்னா தேவையான உதவி செஞ்சோம் மனப்பான்மை இல்லாதவனுடைய கண்கள், ஒருத்தனுடைய துன்பத்தை தெரிஞ்சும் அவனுக்கு தேவையான அளவு உதவி செய்ய மனப்பான்மையே இல்லாதவனுடைய கண்ணு முகத்தளவில் இருக்கிறதுனா தோன்றினாலும் கூட அது வந்துட்டு வேஸ்ட், அது தேவையில்லை அப்படின்னு. அடுத்தவனுடைய கஷ்டத்தை தெரிஞ்சும் அவனுக்கு உதவலைன்னா அவன் அதை பார்த்தும் கூட, அந்த கண்ணால் பார்த்தும் கூட அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற குணம் இல்லைன்னு சொன்னா அந்த கண் இருந்தும் பயனில்லை. உலபோல முகத்து எவன் செய்யும் அழகினான். உலபோல் அப்படின்னா இருப்பதை போல் அப்படின்றது வந்து தவிர இந்த இடத்துல வந்து ஓமை அணின்னு நினைச்சிடாதீங்க. சரி, அடுத்தது கண்ணிற்கு 575. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண் என்று உணரப்படும். மறுபடியும் அதே இடத்துலதான் வராது. கண்ணுக்கு அழகு சேர்ப்பது அப்படிங்கிறது இரக்கம் மட்டும் இல்ல, அந்த இரக்கம் இல்லாத ஒரு கண் பயனற்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அது கண் இல்ல, அது புண் அப்படின்றாரு. கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம். ஒரு கண்ணுக்கு ஒரு அழகு அப்படிங்கிறது இரக்கம் காட்டுறதுதான். அது இல்லை என்று சொன்னால் இந்த கண்ணு கிடையாது, அது புண் அப்படிங்கிறார். குறள் 576. மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோ கண்ணோடு இயைந்த கண்ணோடாதம்
மறுபடியும் படிக்கிறேன். மண்ணோடு இயைந்த மரத்தனையர், கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர். என்ன, மண்ணோடு மண்ணா மக்கி போற மரம் வந்துட்டு பயன் தராதான், அது போல கண்கள் இருந்தாலுமே கூட அதனுடைய பயனாகிய இரக்கம் இல்லை என்று சொன்னால் அதுவும் பயனற்றது. அப்ப இந்த இடத்துல இப்ப இங்க வந்துட்டு நீங்க ஓமையனை கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? மண்ணோடு எய்ந்த மரத்தனையர் அப்படின்னா மண்ணோடு மண்ணா போகக்கூடிய மரத்தை போன்றது அணையர் இல்லையா? மண்ணு மரத்தனையர் கண்ணோடு எய்ந்து கண்ணோடாதவர். அது போல ஓமை அணை கிடையாது, இது வந்து நேரடியா ஓமையும் உருவகமும் ஒன்று அப்படிங்கிறது போல கொண்டு வராங்க இல்லையா? மண்ணோடு எய்ந்த மரத்து அணையர் இல்ல போலதான், அணைய போல வந்துருச்சு. மரத்தை போன்றவர்கள் யார் அப்படின்னா கண்ணோடு எய்ந்து கண்ணோடாதவர், அதாவது கண்ணிருந்தும் பிறருக்கு இரக்கம் காட்டாதவர்கள் அந்த மரத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே ஓமைக்கு போட்டாங்க. சரி, குறள் 577. அதான் கண்ணோட்டம் 77 குறள் பாருங்க. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர், கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுள் ஏற்கனவே படிச்சது போலதான் இல்லையா? கண்ணோட்டம்ங்கிற இறக்குமணம் இல்லாதவன் கண் இல்லாதவன், ஆனா கண்ணுடையவர்கள் வந்து இறக்குமணம் இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படி சொல்ல வர. வேற கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில், கண்ணோட்டம் அப்படின்னா இந்த இடத்துல இறக்க குணம், கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த இறக்கணம் இல்லாதவர்கள் கண் இல்லாதவன் சொல்லியாச்சு. கண்ணுடையவர்கள் யார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இறக்க குணத்தை அவர்கள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு இறக்க குணம் கொண்டிருப்பார்கள். குறள் எண் 578. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து, அழகான குறள் இல்லையா? அது தான் எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் தவறு ஏற்படாமல் இரக்கம் காட்டும் திறன் பெற்றவர்கள் இருந்தாங்கன்னாக்கா இந்த உலகமே அவங்களுடைய உரிமைக்குரியதான், கடமை மீறாத கருணை உடையவர்கள். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு, தன்னுடைய செயலிலிருந்து மாறுபடாமல் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு அப்படின்னு பிறருக்கு இறக்க குணம் காட்டுபவர்களுக்கு இந்த உலகம் உரிமை உடையது, எங்க போனாலும் அவர்கள் இருந்து கொள்ளலாம், உலகமே அவருக்கும் சொல்லிட்டார். குறள் எண் 579. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் அப்படின்னு சொன்னா குறள் முழக்க விளக்கம் பாருங்க. நமக்கு எவ்வளவுதான் துன்பம் செய்தவர் எடுத்திருந்தாலும், எவ்வளவுதான் செஞ்சாலுமே இரக்கத்தோடு பொறுத்து நடந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு பண்புகளில் எல்லாமே முதன்மையானதாகும். அதனாலதான் பண்பே தலைங்கிறார். ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. எவ்வளவுதான் நமக்கு வந்துட்டு ஒருத்தல் அப்படின்னு சொன்னாக்கா துன்பம் தருது, ஒருத்தல் அப்படின்னா துன்பம், அதை பொறுத்தல் அப்படிங்கிறது அமைதியான. துன்பம் தரக்கூடிய ஒருத்தர் எவ்வளவுதான் துன்பம் செய்தாலுமே நாம இரக்கத்தோடு அமைதியாக இருந்தோம் அப்படி நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளிலே மிகச்சிறந்த தலைமையானது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இரக்க குணமாக பொறுத்தல் பண்பை இருக்கு. குறள் எண் 580. பேக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? பேக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம். நல்ல நட்போடு பழகியவர்கள் வந்து நஞ்சே கொடுத்தாலும் கொஞ்சம் கூட மனசு மாறுபடாமல் அதனை உண்டு மறுபடியும் அவரோடு நட்பாக பழகக்கூடிய நாகரிகத்தினுடைய மேன்மை அறிந்தவர்கள் நம்மவர்கள். பேக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். தெரிஞ்சே நட்போடு பழகியவர் நஞ்சே கொடுத்தாலுமே கூட, ஏன்னா பழகிட்டான் அப்படி நட்போடு பழகிட்டாங்க அப்படிங்கிறவனால அவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் கொஞ்சம் கூட மாறுபடாமல் மனசு போனாமல் அதனையே சாப்பிட்டு கொண்டு அவரோடு மறுபடியும் நட்போடு பழகக்கூடிய நாகரிகம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். யார்? அதே இரக்க குணம் கொண்டு வாழக்கூடியவர்கள். வேக்கண்டும் நஞ்சுண்டம். அடுத்த அதிகாரத்தை சொல்லலாம். இவ்வளவு நேரம் வந்துட்டு இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற இரக்க குணத்தை பார்த்தோம். இப்பொழுது மறுபடியும் அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரம், அன்புடைமை அதிகார கருத்துல இல்லறவியலுக்கு பெயர்ச்சி அதிகாரம் அன்புடைமை அறத்துப்பாளர். இந்த அதிகாரத்து கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே தெரிந்த கருத்துக்கள் தான், அதனால கொஞ்சம் வேகமாவே போகலாம். சரி, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்.
ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். கேட்ட குரல் தான் இல்லையா? அன்புக்கு முன்பு அடைக்கும் தான் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். மனசுல இருக்கக்கூடிய அன்பு உணர்ச்சியை வந்து யாராலும் மூடி மறக்க முடியாது. எப்படி? அது கண்ணின் மூலமாக வெளிப்படுத்திவிடும். கண்ணீரை கொண்டு கண்களின் வழியாக வெளிப்படும். இந்த கண்ணீரை வந்து அந்த அன்பு பெருக்கை வந்து காட்டிடுமா, வெளியில காட்டிடுமா. அன்பிற்கு முன்பு அடைக்கும் தாழ். இந்த அன்பை வந்து தாழ் போட்டு அடக்க முடியாது. ஏன்னா புன்கணீர் பூசல் தரும். கண்ணீர் வந்து வெளியில காட்டி கொடுத்துரும். அதான் அன்பின் மூலமாக வரக்கூடிய ஆனந்த கண்ணீர் வந்து ரொம்ப ஆனந்தமோடு இருந்தோம் என்று சொன்னால் அந்த கண்ணீர் நாம் காட்டி கொடுத்திருக்கிறோம். ஆனந்தமாக இருக்கின்றோம் அப்படிங்கிறது காட்டி கொடுக்கிறோம். எனவே அன்பிற்கு அடைக்கக்கூடிய தாழ் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. அடுத்த குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர். இந்த இடத்துல ஒரு ஒரு சுயநலத்தை பத்தி பேசுறாரு. தன்னலம் மட்டுமே இருந்து கொண்டு ஒருத்தன் வாழக்கூடிய ஒரு அன்பே இல்லாத ஒருத்தன் அன்புடையவர்கள் தங்களுடைய இன்ப துன்பங்களை கருத்தில் கொள்ளாமல் தன்னை மற்ற நாளுக்காக கொடுத்து வாழலாம். இன்னும் வந்து தன்னலம் மட்டுமே கருதி வாழ்பவர்கள் அன்பில்லாதவர்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியவர். அன்பில்லாதவன் எல்லாம் தனக்குன்னு சொல்லி சுயநலமோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் அன்பு உடையவர்கள் என்ன செய்வார்கள்னா தங்களுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் கருத்தில் வைக்காம மற்றவர்களுடைய நலத்திற்காக வாழ்வார்கள். அதான் என்பும் உயிர் பிறருக்கு. எப்பொழுதும் அவர்கள் வந்து பிறருக்காக உயிர் வாழ்வார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்கு. ரொம்ப சுயநலவாதிகள். அன்பில்லாதவர்கள் தமக்குரியவர். எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு இருக்குவாங்க. ஆனால் அன்புடையவர்கள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள். பிறருக்காக உயிர் வாழ்வார்கள். சரி, குறள் எண் 73. அன்போடு இயைந்த வழக்கென்பார் உயிர்க்கு என்போடு இயைந்த தொடர். இந்த உடலும் உயிரும் வந்துட்டு ஒண்ணு கூடி பிறப்பு அப்படிங்கிற ஒரு மனித உருவத்தை பெறுவதனுடைய பயன் என்னன்னாக்கா அன்பை வெளிப்படுத்துவதற்கு தான். அன்போடு இயைந்த வழக்கு. எலும்பு தோல் இந்த உடல் எல்லாம் எதற்கிற்கு ஒரு மனிதனுக்கு என்று சொன்னால் அன்போடு வாழ்வதற்காக மட்டும்தான் தரப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுவதாக இந்த குறள் அமைகிறது. ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் நாம் மனிதனுடைய மொத்தம் எதற்குனாக்கா அன்பு செலுத்துவதற்காகத்தான். இதுதான் வந்துட்டு அன்புடைமை அப்படிங்கிற அதிகார கருத்துக்களா போயிட்டே இருக்கு. அடுத்தது பாருங்க, குறளின் 74. அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. அப்படின்னா அன்போடு அன்பீனும் ஆர்வமுடைய அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. அப்படின்னா நம்மோடு இருப்பவர்கள் மேல் காட்டுகிற அன்பு இருக்கு இல்லையா, விருப்பத்தின் காரணமாக மேலும் விரிவடைஞ்சேன்னா அது நட்புங்கிற அளவை தப்பு தந்து. அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பனும் நாடாக்கிறது. அன்பு வந்துட்டு காலப்போக்கில் நட்பாக மாறிவிடும். வேற அடுத்தது குறள் எண் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அதாவது அன்புதான் இல்வாழ்க்கை, அதுதான் வையத்தினுடைய வாழ்க்கை. அது அன்பு நிறைஞ்சது. அன்பு மிக்க இல்வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு அவர்கள் அடையக்கூடிய பயன் இன்பம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு தான் ஆகும். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும். பிரிச்சே போலாம். அன்புதான் இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கையினுடைய அதுதான் வாழ்க்கையில வையத்து வாழ்க்கை. அது அன்பு நிறைந்ததா இருக்கும். அப்படி அன்பு நிறைந்த இல்வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னாங்க அவர்கள் அடையக்கூடிய பயன் என்ன அப்படின்னா இன்பம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு. இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்றார் இன்புற்றார் இதெல்லாமே கொஞ்சம் எதிர்கையில எல்லாம் பார்த்துக்கலாம். குறளின் 76. அறத்திற்கே அன்பு சார்பென்ற அறியார் மரத்திற்கும் அகுதேசம். அறத்திற்கும் அன்பு சார்பென்ற அப்படின்னாக்க அன்பு வீரம் இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு அறம் தான் அடிப்படையா. அறத்திற்கே அன்பு சார்பென்ற அறியார் மரத்திற்கும் அகுதேசம். மரம் அறம் மரம் அறம் அப்படிங்கிறது அரசியல்கள், மரம்ங்கிறது வீரம். இந்த ரெண்டுக்குமே அரசியலுக்கும் சரி வீரத்திற்கும் சரி அன்பு அதாவது அன்புக்கும் வீரத்திற்கும் இரண்டிற்குமே அறம்தான் அடிப்படை. இது யாருடைய கருத்து அப்படின்னு சொன்னா அறத்தை அறிந்தவர்களுடைய கருத்து. அறத்திற்கும் அன்பு சார்பு என்ற அறியார் மரத்திற்கும் அகுதேசம். வீரத்திற்கும் சரி அன்பிற்கும் சரி இந்த ரெண்டிற்குமே அறம்தான் துணைங்கிறத நன்றாக அறிந்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை. குறள் எண் 77. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம்.
அப்படின்னா இந்த எலும்பே இல்லாத புழுக்கள் இருக்கு இல்லையா, அவையெல்லாம் வெயிலில் எப்படி தூங்குருமோ அது போல அன்பற்ற உயிர்களை அறம் வருத்துமா. அன்பில்லாதவனே வெயில் போல காயினே அன்பில்லாதவனே. எவனோ ஒருத்தனுக்கு வந்துட்டு அன்பில்லாம ஒருத்தன் இருக்கிறானோ அவனுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு இந்த எப்படி கஷ்டப்படுவாங்கிறது பாருங்க சொல்றாங்க. அன்பு இல்லாத ஒருத்தன் எப்படி கஷ்டப்படுவான்னா, எலும்பில்லாத உயிர்கள் வந்துட்டு வெயிலில் துடிக்கும் அப்படின்னாக்கா இங்க திருவள்ளுவர் ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்லா பாருங்க. எலும்பு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் வெயிலை தாங்கிக் கொண்டிருக்கிறது உடல். இதுதான் சயின்ஸ். எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்களா? அப்போ எலும்பு இல்லாத உயிரினங்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்கா வெயிலை நாடி இருக்காது. வெயிலுக்கு பயந்து ஒளிந்து கொள்ளுமா. யோசிச்சு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன்ல. மண்புழு ஆகட்டும், ஊர்ந்து செல்லக்கூடிய எலும்பு இல்லாத உயிரினங்கள் எல்லாமே வெயில்ல வெளியில வராது. அதை வச்சு எனக்கு தெரியும். இதை சயின்ஸ் கொண்டு வந்தாங்க. 78வது குறள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று ஓமையணி அற்றுங்கிற வார்த்தை கொண்டு வந்திருக்காரு. ஓமையற்கு அப்படின்னா ஒரு வன்மையான ஒரு பாறையில வன்பார்க்கன் வன்பார் அப்படிங்கிறது பாறை. வன்மையான பாறை கண். இந்த கண்ணுங்கிறது 7ஆம் வகுப்பு உரிமையும் கொடுக்குறாங்க. வன்பார்க்கன் அப்படிங்கிறதுல வந்துட்டு எத்தனை வார்த்தை இருக்கு பாருங்க. வன்மையான பாறையின் இடத்தில், பாறையில் அப்படிங்கிற பொருளுக்கு இருக்கு. பார் அப்படிங்கிறது பாறையில. வன்மையான பாறையில பட்டு போன மரம் தளிர்த்தால் எப்படி அழிவது உறுதியோ என்னமோ ஒரு இது சொன்னாங்க. வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது போல கொண்டு வர்றாரு திருவள்ளுவர். ஏன் அப்படி சொல்ல வர்றாருன்னா, உள்ளத்துல அன்பு இல்லாதவன் அழிஞ்சிருவான் அப்படிங்கறத இங்க சொல்ல வர்றாரு. வேற ஒன்று. உள்ளத்தில் அன்பு இல்லாதவனுடைய வாழ்வும் அழிவது உறுதியான். அன்பகத்து இல்லாதவன் உயிர் வாழ்க்கை வன்மையான பாறையில் கண் வளர்ந்த ஒரு வற்றல் மரம் தளிர்த்து வளர்வது என்பது நிலை பெற்று வளராது அப்படிங்கிறது சொல்ல வர்றாரு. நல்லா வளர்ந்துட முடியாதுங்கிறாரு. அழிவது நிச்சயமாகும். வன்மையான பாறையில் பட்டுப்போன மரம் ஒண்ணு தளிர்த்தால் எப்படி அழிவது உறுதியோ அது அழிஞ்சிருமா. அந்த பாறையில வரக்கூடிய மரமானது பட்டுப்போன மரத்துல வரக்கூடிய அந்த தொழிலானது வராது. அது அழிஞ்சு போறதுதான் உறுதி. அது போல அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கை வந்து பட்டு போய்விடும். குறளின் 71. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பில் அன்பில் அவர்க்கு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. உள்ளத்துல அன்பில்லாதவனுடைய உடல் உறுப்புகள் ஒரு பயனும் இல்லை. அவ்வளவுதான் இதனுடைய. அகத்தில் உள்ள அன்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா புறத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் அந்த யாக்கை அந்த உடம்புக்கு வந்துட்டு பயனே இல்லை அப்படிங்கிறத ஒரு வரிக்குரிய விளக்கத்தை 2 வரி குறளாக கொடுத்திருக்காரு ஒரே. சரி, அடுத்தது குறளின் 80. அன்பின் வழியது உயிர்நிலை அன்பிலாக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. இதுவும் அதே சொல்தான். ஒரு சயின்ஸ் தான். அன்புடன் வாழ்பவர்கள் தான் உயிருடன் வாழ்பவர்கள். அன்பு இல்லாதவர்கள் உயிருடன் வாழ்ந்தாலும் கூட எலும்பை போர்த்து இருக்கும் தோல் என அவரை வெற்று உடலாக மட்டும்தான் பிறர் சொல்லுவாங்களாம். அந்த வந்து வெறும் எலும்புக்கு மேல தோல் போர்த்தி இருக்கிற ஒரு உடம்பு வேஸ்ட், வீணா போன உடம்பு அது. அன்பின் வழியதுதான் உயிர்நிலை அப்படின்னு என்ன, உயிர் வாழ்தல் அப்படிங்கிறது அன்போடு இருப்பதுதான். அப்படி அன்போடு இல்லாத ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன், எலும்பு மீது தோல் போர்த்தப்பட்ட உடம்பு போல அப்படின்னு சொல்லி அன்போடு இருங்கள் என்று இந்த அதிகாரத்தின் மூலமாக திருவள்ளுவர் மட்டுமல்ல எல்லோருமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. மாணவர்களை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வாருங்கள்.